கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் வந்து ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். நீங்கள் ஜபத்தோட காத்திருக்கும் பொழுது, கொஞ்சம் கவனமாய் கேட்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாள் செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எசபேல் ஆவியின் தந்திரங்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எசபேல் ஆவியின் தந்திரங்கள். அதாவது ஆவிக்குரிய நிலையில நம்ம ரட்சிக்கப்படுற ஆரம்ப நாட்கள்ல இந்த போராட்டங்கள் நமக்கு இருக்காது. ஆனா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளர ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு சபை கர்த்தருக்குள்ள வளர ஆரம்பிக்கும் பொழுது, அந்த சபை இந்த எசபேலின் ஆவிக்கு முகம் கொடுக்கணும். இந்த ஆவியை அந்த சபை ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டா அந்த சபையோடைய லெவல் அடுத்த லெவலுக்கு போயிடும். தோத்துட்டா அந்த சபை அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆகி நின்றுடும். அதுக்கப்புறம் அந்த சபையால் என்ன பண்ண முடியாது, வளர முடியாது. கடைசி வரைக்கும் அந்த ஆவியின் பிடியில இருக்கிறோன்னு தெரியாமலே அந்த சபை என்ன ஆயிரும் அப்படின்னா அப்படியே நின்றுடும், ஸ்டாக்னண்டாக நின்றுடும். அதுக்கப்புறம் அதுக்கு வளர்ச்சி இல்லாமல் போயிடும். எனவே நான் நம்புகிறேன், நம்முடைய சபை வளர்ந்து கொண்டிருக்கிற சபை. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இல்லையே ஆத்துமாக்கள் அவ்வளோ பார்க்குற மாதிரி தெரியலையேன்னு. ஆனால் கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், நான் வடக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் என்ன பண்ணுவேன், என் ஆலயத்துக்கு ஆட்களை கொண்டு வருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் சொன்னார்னா அவர் நிச்சயமா செய்வார். அதுக்கு தான் நம்ம விசுவாசமா இடத்தையெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். எனவே நம்ம சபையும் இந்த எசபேலின் ஆவிக்கு முகம் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. நம்மையும் அறியாம கடந்த நாட்கள் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த எசபேலின் ஆவிக்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுத்திருந்திருக்கலாம். அப்படி ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுலலாம் இருந்து வெளியே வந்து நம்ம தற்காத்து கொள்ளவும் தேவனுக்காக பயன்படவும் தான் இந்த நாளின் செய்தி. சரிங்களா? இப்போ இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். ஒரு வேத பகுதி நம்ம எல்லாருமே எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கும் பொழுது அன்பாய் கேட்கிறேன், நீங்க பைபிள் எடுத்து வச்சு அதை பார்க்கணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும், ஓஹோ பைபிள் இப்படிப்பட்ட வசனங்கள் இருக்கே, அதுக்கு இப்படிப்பட்ட மீனிங் இருக்கே, நாம அதை மாற்றிக்கொள்ளணும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ள உண்டாகும். பாருங்க, நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 12 முதல் 16 வரை உள்ள வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டுல பக்கம் 335. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 12 முதல் 16 வரை நானே வாசிக்கிறேன். பெர்கமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனந்திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் உங்களோட யுத்தம் பண்ணுவேன். பாருங்க, இங்க இந்த பெர்கமோ சபையை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடமா. பெர்கமோ என்கிற இடத்துல சாத்தானுடைய சிங்காசனம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ சாத்தானுடைய சிங்காசனம் இருந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை உண்டாயிருந்துச்சா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடும்படிக்கும் வேசித்தனம் பண்ணும்படிக்கும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை அங்க உண்டாயிருந்ததாக வேதம் பதிவு செய்திருக்கிறது. ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா இந்த பெர்கமோ சபை எப்படி அந்த நாட்கள்ல சாத்தானுடைய சிங்காசனத்தை உடையதாய் காணப்பட்டதோ, அதே போலதான் இன்றைக்கு பூமியில இருக்கிற எல்லா சபையும் காணப்படுது. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த உலகம் யாருடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது? பிசாசின் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி என்கிட்ட வரான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. அப்ப இந்த உலகத்தின் அதிபதி இயேசுவை யாரை குறித்து சொல்லுகிறார்? பிசாசை குறித்து. அவனும் என்ன பண்றான், இயேசுவை சோதிக்கும் பொழுது இப்படி சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த உலகமும் இதுல இருக்கிற எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன விழுந்து பணிந்து கொள்ளுங்க அப்படின்றான். அப்படின்னா யாருடைய சிங்காசனம் இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சாத்தானுடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அப்ப சாத்தானுடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்ட பெர்கமோ சபையில அவங்க ஒரு குறிப்பிட்ட போராட்டத்தை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அதே விதமான போராட்டத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஃபேஸ் பண்ண போகிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பெர்கமோ சபையில ஒரு போராட்டத்தை அவங்க ஃபேஸ் பண்ணது எதுக்காக? சாத்தானுடைய சிங்காசனம் அங்க வைக்கப்பட்டதுனால. இன்றைக்கு இந்த பூமியிலும் சாத்தானின் சிங்காசனம் இருக்கு அப்படின்னா, பூமியில இருக்கிற சபை எல்லாருமே ஏகமாய் அதே பிரச்சனைக்கு முகம் கொடுக்கணும். அதே பிரச்சனை நம்ம
ஃபேஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? எனவே இப்ப அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். பாருங்க, அந்த பெர்கமு சபை கிட்ட காணப்பட்ட குறை என்னன்னா, பீலேயாமின் போதனைக்கு அவங்க செவி கொடுத்தாங்களாம். எதற்கு செவி கொடுத்தாங்களாம்? பீலேயாமின் போதனைக்கு செவி கொடுத்தாங்களாம். சரி, என்ன பீலேயாமின் போதனைனா என்ன? இங்கே சொல்லி இருக்கு பாருங்களா. என்ன சொல்றாரு? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடுறதுக்கும் வேசித்தனம் செய்யறதுக்கும் ஜனங்கள் அவன் என்ன பண்ணானா ஏவி விட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாருமே என்னாகமம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 1, 2, 3 ஆகிய வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமம் 25 1, 2, 3 ஆகிய வசனங்கள். என்னாகமம் 25ல 1, 2, 3. இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசிதனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஆமென். இங்க பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பீலேயாம் இருக்கான் பாத்தீங்களா, இவன் வந்து ஒரு தீர்க்கதரிசி. எப்படிப்பட்ட தீர்க்கதரிசினா, ஆண்டவரையே முகமுகமா தரிசித்த ஒரு தீர்க்கதரிசி. ஆனா இந்த தீர்க்கதரிசி இப்ப என்ன பண்றான்? தேவ ஜனங்களை சபிக்க முடியலன்ற ஒரே காரணத்துக்காக தேவனுடைய கோபத்தை அந்த ஜனங்க மேல வர வைக்கிற ஐடியாவை பாலாக் என்கிற ராஜாவுக்கு கொடுத்துட்டு போறான். இது பெரிய சம்பவம். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா இங்கே நமக்கு 1 hour முடிஞ்சிடும். அதனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த பீலேயாம் தீர்க்கதரிசி தேவனுடைய கோபம் ஜனங்க மேல வரத்துக்காக 2 ஐடியா கொடுத்துட்டு போறான். அது என்ன ஐடியா அப்படின்னா, 1, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை உண்ணணும். அதாவது இந்த பீலேயாம் தீர்க்கதரிசி பாலாக் ராஜாக்கு என்ன ஐடியா கொடுக்குறான் அப்படின்னா, உன் ஊர்ல திருவிழாக்கள் போன்ற விசேஷங்களை செய். அப்போ ஊருக்குள்ள இருக்கிற வெளியில இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ இன்வைட் பண்ணு. அந்த ஜனங்க வந்ததும் அவங்கள நீ சாப்பாட்டுக்கு அழை. அவங்க சாப்பிடும் பொழுது நீயும் அவங்களும் சேரும் பொழுது தேவனுக்கு என்ன ஆகும்? கோபம் உண்டாகும். எனவே இதுவரை அவங்களை சபிக்க மாட்டேன்னு சொன்ன தேவன் என்ன பண்ணுவாரு? தாமே தம்முடைய கையால அவங்களை அழிச்சு போட்டுருவாருன்னு ஒரு சஜஷன் சொல்றான். 2வது, உன்னுடைய தேசத்துல இருக்கிற பெண்களை அந்த நாட்டுக்கு அனுப்பிவிடு. அவங்க என்ன பண்ணட்டும்? அந்த பெண்களோட விபச்சாரம் வேசித்தனம் செய்யட்டும். அப்படி செய்யும் பொழுது தேவ கோபம் அவங்க மேல உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த 2 பாவத்தை பீலேயாம் கத்து கொடுத்துட்டு போறான். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை செய்ய வைக்கும்படி பாலாக் ராஜாவுக்கு. இதுதான் பீலேயாமின் தந்திரம். இப்ப இங்க நாங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்தீங்க இல்லையா? அப்படியே வெளிப்படுத்தல் 2:15 அந்த பீலேயாமின் போதனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதற்கு ஈக்குவலான ஒரு பிரச்சனை இங்க பெர்கமு சபையில இருந்துச்சாம். அது என்ன? நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கைகளை அவங்க பின்பற்றுகிறதாக காணப்பட்டாங்களாம். நீங்க பாருங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துடைய 15ஆம் வசனம். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். பாருங்க, இங்க ஒருத்தருடைய போதனை இருக்கு. அது எப்படிப்பட்ட போதனையா? பீலேயாம் எப்படி செஞ்சானோ அதே போல செய்கிற ஒரு போதனையா, நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனையா. அதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்ப யார் இந்த நிக்கோலாய்? இவங்க என்ன கொள்கையை கொண்டு வந்தாங்க? எப்படி இவங்க சபைக்குள்ள வந்தாங்க? அது நமக்கு தெரியணும் இல்லைங்களா? யார் இந்த நிக்கோலாய் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்புவையும் பிரோகாகோவையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்னமேனாவையும் யூதா மார்க்கத்தான் அமைத்தனவனாக அந்தியோகியா பட்டணத்தாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. பாருங்க, இங்க சபையில பந்தி விசாரிப்பு செய்யறதுக்காக ஒரு 7 பேரை நியமிக்கிறாங்க, சாப்பாடு பரிமாறுற வேலைக்காக. அந்த 7 பேர்ல 7வது நபர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த நிக்கோலாய். சரிங்களா? இந்த நிக்கோலாய் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவினால நிறைந்தவனா, அதாவது சபையில ஒரு முக்கியமான போஸ்ட் இவனுக்கு கொடுக்கலான்ற அளவுக்கு ஒரு ஸ்திதி உடையவனா காணப்பட்டான். யாருக்கு ஈக்குவலா இருக்கிறான்? ஸ்தேவானுக்கும் பிலிப்புவுக்கும் ஈக்குவலா இருக்கிறான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா, ஸ்தேவான் அங்க எந்த அளவுக்கு வல்லமையா பிரசங்கிக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா, பிலிப்பு எந்த அளவுக்கு சமாரியா முழுக்க ஊழியம் செய்து எத்தியோப்பியா வரைக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போறாருன்னு பார்க்க முடியும். அந்த பிலிப்புவின் 4 பெண்கள் தீர்க்கதரிசிகளா இருந்தாங்கன்னு நீங்க பார்க்க முடியும். இந்த பிலிப்பு வந்து இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய பிலிப்பு கிடையாது, பந்தி விசாரிப்புக்காரனாகிய பிலிப்பு. அப்போ இந்த அளவுக்கு ஒரு கேடர்ல இருக்கிற ஒரு நபர் தான் யாருன்னா
நிக்கோலாய் அப்படின்றவன். ஆனா பின் நாட்கள் அவன் என்ன பண்ணா, கர்த்தருடைய கிருபையை ராங்கா இன்டர்பிரட் பண்ணிட்டான். கர்த்தருடைய கிருபையை அவனுக்கு புரிஞ்சிக்க முடியல. அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜெயிச்சிட்டார் அப்படின்னா இனி நான் எவ்வளவு பாவம் செய்தாலும் அது பாவம் கிடையாது அப்படின்ற மனநிலைக்கு அவன் வந்துட்டான். எனவே அவன் சபைக்கு என்ன போதிச்சான் அப்படின்னா, இந்த பீலேயாம் எதை போதித்தானோ அதையே அவனும் போதித்தான். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நீ எப்படி சர்ச்சுக்கு போய் உட்காரியோ அதே மாதிரி நீ மற்ற வழிபாடு ஸ்தலங்களுக்கும் போகலாம், அது தப்பில்லை அப்படின்னு சொன்னான். அதே போல சர்ச்சில் பந்தி விசாரிப்பு செய்யும் பொழுது எப்படி நீங்க ஆகாரங்களை உட்கொள்றீங்களோ அதே போல நீங்க மற்ற வழிபாடு ஸ்தலங்களுக்கு போகும் பொழுது அங்க கொடுக்கப்படுகிற சாப்பாட்டையும் நீங்க என்ன பண்ணலாம், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி டைல்யூட் பண்ணி விட்டான் சர்ச்சை. அடுத்து அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, இந்த வேசித்தனமான சிந்தனைகள்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள வருது இல்லையா, அதெல்லாம் ஆண்டவர் சிருஷ்டிக்காமலாம் அவனுக்குள்ள வருது, அதெல்லாம் ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார் அப்படின்னா அப்ப அதெல்லாம் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ், அவனுக்குள்ள இருக்கக்கூடிய குறைபாடுகள். எனவே அந்த குறைபாடுகளை நம்ம அங்கீகரிக்க தானே வேணும். அதனால அப்படிப்பட்ட பாவங்கள் அல்ல அப்படின்னு சொன்னான். எல்லாத்துக்கும் மேல இயேசுவின் கிருபை பெருகி இருக்கிறதுனால ஆண்டவர் உங்களை மன்னிச்சிருவாரு. இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினது நீங்க நம்புறீங்க அப்படின்னா நீங்க நிச்சயமா பரலோகம் வருவீங்கன்னு போதிச்சான். இதுதான் யாருடைய போதனை? நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனை. இந்த போதனையை தான் கர்த்தர் சொல்றாரு நான் வெறுக்கிறேன் அப்படின்னு. எபேசு சபைக்கு சொல்லும் போது சொல்றாரு, நான் வெறுக்கிற அந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கையை நீங்களும் வெறுக்கிறீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றார். ஆனா அதே விஷயம் பெர்கமு சபைக்கு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் வெறுக்கிற விஷயத்தை நீ வெறுக்கலப்பா, அது உன்கிட்டயும் இருக்குன்றதை நான் அப்சர்வ் பண்றேன், உன் சபையில அது இருக்குன்றதை நான் பார்க்கிறேன், எனக்கு அது வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதே விஷயத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தியத்திரா சபையிலையும் பார்க்க முடியும். நான் அப்படி நீங்க வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். அதுல 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இது தியத்திரா சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவைகளுக்கு இடம் கொடுக்கிறாய். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குங்க? ஏசபேலின் ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவ என்ன பண்றாளாம்? போதிக்கிறாளாம். என்னன்னு போதிக்கிறாளாம்? பாரு, நீ விக்கிரகங்களுக்கு படைச்ச சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வேசித்தனம் பண்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் பண்ணலாம், இயேசுவின் கிருபை இருக்குல்ல, நீ சபைக்குள்ளேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த எசபேல் என்ற ஆவி என்ன பண்ணுதான்? ஊழியக்காரருக்கே போதனை செய்தான். அதனாலதான் நீங்க இன்னைக்கு பார்க்க முடியும் யூடியூப்ல நிறைய ஊழியக்காரர்கள் இப்படி இடறி போயிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த எசபேலின் ஆவி ஒரு ஸ்டாண்டர்ட்ல அந்த ஊழியக்காரங்க வளரும் பொழுது, ஒரு சபை வளரும் பொழுது அவங்களோட இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு நிச்சயமா போராடும். நம்ம ஊருக்குள்ள இருக்கிறதுனாலயோ நம்ம மற்ற மனுஷங்களை பழகிறதுனாலயோ இல்லை, நம்ம ரட்சிக்கப்பட்டதுனாலயே இந்த ஆவிக்கு நம்ம முகம் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனைய, இந்த பீலேயாமின் போதனைய, இந்த எசபேலின் போதனைய நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றதை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா இது எப்படி இருக்கா, சபைக்கு முன்னாடி இடறுகிறதற்கு ஏதுவான கல்லாக இருக்கிறதா. அப்படின்னா நல்லா ஒரு விசுவாசி இருக்கான் இல்லையா, அவனை இடற பண்ணுகிற, அவனை கீழே விழ தள்ளுகிற கல்லாக இந்த ஆலோசனைகள் சபைக்குள்ள இருக்கு. இதை யார் போதிக்கிறாங்களாம்? எசபேலின் ஆவி நம்முடைய காதுகளில் அது போதிக்கிறது. ஊழியக்காரரையும் தப்ப விடாம அவங்க காதுகளில் அது போதிக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். இப்போ நம்ம கேட்கலாம், சிஸ்டர் அப்படின்னா நிறைய ஊழியக்காரங்களே சொல்றாங்களே சிஸ்டர், நம்ம அப்படிப்பட்டவைகளை சாப்பிட்றதுனால எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் என்ன சொல்றதை விட பைபிள் என்ன சொல்றது பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், நான் வாசிக்கிட்டேன், மைக்ல கொஞ்சம் வாசிச்சிருவேன். அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களா இருக்க கூடாதே. என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது நீங்களும் நானும் யாருன்னா கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுறவங்க, கர்த்தருடைய பாத்திரத்துல பங்கு பெறுறவங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய திருவிருந்துக்கு, அவருடைய சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் நீங்களும் நானும் யாருங்க? பங்குள்ளவர்களா இருக்கிறோம். அப்படி இருக்கிற நாம என்ன பண்ண கூடாதான்? இப்படி படைக்கப்பட்டவைகளை சாப்பிட கூடாதான். இப்போ ஒருவேளை நம்ம
இப்போ சபைன்றதா இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. எனவே நான் சொல்லி தரேன், இது உங்களுக்கு நீங்க தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்படிப்பட்டவைகள் வந்து பேய்த்தனத்துக்கு அடுத்த ஆராதனையாக இருக்கிறது. நம்ம அப்படி செய்யும் பொழுது நாமும் என்ன பண்றோமா, அவங்களுடைய அந்த காரியத்துல ஐக்கியப்படுறோமா. எனவே இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க இயேசுவின் சரீரத்தோட ஐக்கியப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஐக்கியம் உங்களுக்கு இருக்கக்கூடாது, அப்படி இருக்க முடியாது. ஒருவேளை அப்படி நம்ம ஐக்கியம் கொள்ளுகிறோம் அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா? எசபேலின் ஆவி உங்க ஆத்துமாவை தேவனை விட்டு பிரித்து அந்த பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியத்தோடு இணைத்து வைத்திருக்கிறதுன்னு அர்த்தம். எனவே இந்த காரியத்தை குறித்து சபையாராகிய நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அப்போ படைக்கப்பட்டவைகளை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு கேட்டா வேதத்தின் படியும் சரி, நம்ம சபையின் ஒழுங்கின் படியும் சரி, நாம் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேசித்தனத்துக்கு அடுத்த காரியத்தை அவ சபைக்குள்ள திணிப்பாலாம். வேசித்தனத்துக்கு அடுத்த காரியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய காரியங்கள் வேதத்தின் அடிப்படையில் என்னால் சொல்ல முடியும். நீங்க லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு பெரிய லிஸ்டையே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நமக்கு இருக்கிற டைமுக்கு எல்லாத்தையும் வாசிக்க டைம் இல்லை. ஆனால் நான் சொல்ற ஒவ்வொன்றுத்துக்கும் உண்டான குறிப்பை நீங்க குறித்து கொண்டு வீட்டில் தியானம் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நீங்க லேவியராகமம் 18:20 வாசிச்சீங்கன்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒரு நபர் தனக்கு அடுத்தவனுடைய மனைவிய, தான் பக்கத்து வீட்டுக்கார மனைவிய பெண்ணை இச்சித்து அந்த பெண்ணோட கூட அவங்க தவறா ஈடுபடும் பொழுது அது வந்து வேசித்தனம் அப்படின்னு சொல்லி வேதம் அதை பதிவு செய்கிறது. இதை நீங்க லேவியராகமம் 18:20 பார்க்க முடியும். அடுத்தது லேவியராகமம் 18:23 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த நாட்கள்லயும் சரி இந்த நாட்களையும் நம்ம கேள்விப்படுகிறோம், மனிதர்கள் மிருகங்களோட இணைகிற ஒரு தன்மை, மிருகங்களோட இணைந்து தவறு செய்கிற ஒரு காரியம், இதுவும் வேசித்தனத்துக்கு அடுத்த பாவம் அப்படின்னு சொல்லி வேதம் பதிவு செய்கிறது. அடுத்தது லேவியராகமம் 18:22 நீங்க பாத்தீங்கன்னா ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பிக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இன்னைக்கு நம்ம கேள்விப்படுகிற அந்த ஹோமோசெக்சுவாலிட்டின்னு சொல்லக்கூடிய பாவம், ஓரின சேர்க்கை பாவம், ஆணோட ஆண் அவலட்சணமானதை நடப்பிக்கிறது. அடுத்து இன்செஸ்ட் அப்படின்னு ஒரு பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அது என்னன்னா, லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்துல 7 முதல் 17 வரை உள்ள வசனத்தை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்ககிட்டே, அதாவது கணவன் மனைவியோட மட்டும்தான் இருக்கணும்னு சொல்ற ஒரு விஷயத்த குடும்பத்துல தாய் பிள்ளையோட, இல்ல பிள்ளை தாயோட, இல்லைன்னா வந்து மற்ற உறவுகளோட, மாமனாரோட மாமியாரோட, இல்லைனா வந்து மற்ற ஏதோ வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்த உறவுகளோட தகாத உறவுல இருக்கிறதும் இந்த பாவத்துக்குள்ள அடங்கும். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெண்ணோட பெண் அவலட்சணமாக காரியத்தை நடப்பிக்கிறது ரோமர் 1:26 சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இதுல அடங்கும். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேசியவே தேடி போறது, ஒரு பாவம் செய்கிற ஸ்திரியை தேடி போய் அவளுக்கு பணயம் கொடுத்து அவளோட கூட தவறாக இருப்பது, இதை நீங்க உபாகமம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்துல பார்க்க முடியும். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அநியாயமாய் ஒரு பெண்ணை கெடுத்து போடுவது, அதை வந்து நீங்க உபாகமம் 22:25 வாசிக்க முடியும். அடுத்து ஒரு பாவம் இருக்கு. அது என்னன்னா, மற்றவர்கள் தவறாய் ஈடுபடுகிறதை கண்டு அதுல வந்து நம்ம தவறாய் நடந்து கொள்றது. இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தாவீது வந்து பத்சேபாலின் காரியத்துல தவறுகிறார் இல்லையா, அதெல்லாம் கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட பாவம் தான். இன்னைக்கு எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு நீங்க நிறைய பிள்ளைங்க வந்து இந்த தவறான காட்சிகளை பார்ப்பதற்கு அடிமையாகி அவங்க மொபைல் போன்லயும் லேப்டாப்லயும் என்ன பண்றாங்க, அப்படிப்பட்ட காரியங்களை அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாமே இதுக்கு பின்னாடி யார் இருந்து செயல்படுறாங்கன்னா, இந்த எசபேலின் ஆவி இருந்து போதிக்குது. அது யாருக்கு போதிக்குதான்? அது ஊழியக்காரருக்கே போதிக்குதான், அது சபை ஜனங்களுக்கு போதிக்குதான். என்னன்னு போதிக்குதான்? இதெல்லாம் செஞ்சா தப்பில்லை, யார் உன்னை பாக்குறாங்க, நீ உன்னுடைய மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக தான் இதெல்லாம் செய்யற, கர்த்தர் உண்டாக்கலன்னா உனக்குள்ள இப்படிப்பட்ட உணர்வுகள்லாம் எப்படி வரும், அதனால இதை தப்புன்னு நீ நினைக்காதன்னு சொல்லி அது நம்ம காதுகள் என்ன பண்ணுது, போதனை செய்யுது. எனவே இப்படிப்பட்ட போதனைகளுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா விலகி இருக்கணும். அடுத்து அந்த ஆவி எப்படி நம்மளை தூண்டுதுன்னா, ப்ரீ மேரிட்டல் அஃபேர், திருமணத்துக்கு முன்பதாகவே பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன நேசிக்கிறியா, உண்மையா நேசிச்சா உன்னையே கொடு, இப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பெண்ணையும் அந்த ஆணையும் திருமணத்துக்கு முன்பாகவே தங்கள் சரீரங்களை அவங்க என்ன பண்றாங்க, இச்சைக்கு ஒப்பு கொடுத்துடுறாங்க. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நீங்க பார்க்க முடியும், ஒரு பெண்ணையாவது ஒரு ஆணையாவது இச்சையோட பார்த்தாலே என்ன பண்றோமோ அவங்களோட விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவ்வளவு காரியங்களும் இந்த வேசித்தனத்துக்குள்ள அடக்கம்.
அப்போ இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், எதிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ எப்படி சிஸ்டர் நாங்க இதெல்லாம் ஜெயிக்கிறது? ஃபர்ஸ்ட் இந்த பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியம் சொன்னீங்களே, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவங்களை நாங்க ஏற்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அதுல இருந்து நாங்க எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம சர்ச் மெசேஜ் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hourக்கு ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் செய்ய போறன்றதை சொல்லுவார், அடுத்த 1/2 hour நம்ம என்ன செய்யணுன்றதை சொல்லுவார். ஆனா இன்னைக்கு பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி அந்த காரியத்திலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன வழின்றதை அங்கேயே நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துறாரு. சரிங்களா? ஸோ அந்த பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியத்துக்கு நான் எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒன்று, அப்படிப்பட்ட நாட்கள்ல யாராவது உங்களை இன்வைட் பண்ணும் பொழுது நீங்க எங்கேயும் போகாம உங்க வீட்டிலே இருங்க. மீறி உங்க வீட்ல இருந்து உங்களை வழியே கூட்டு போறாங்களா, அந்த மாதிரி நாட்கள் வருதுன்னு தெரியும் பொழுது வீட்டை விட்டே கிளம்பி எங்கன்னா போயிருங்க. எங்கன்னா பார்க்குக்கு போங்க, பீச்சுக்கு போங்க, இல்லைன்னா சொந்தக்கார வீட்டு வேற ஊர்ல இருந்து அங்க போங்க, எங்கேயாவது போயிருங்க. ஆனா நீங்க அங்க இருக்காதீங்க. இருந்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவங்க உங்களை அந்த விக்கிரகங்களுக்கு சேவகம் பண்ண சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்க, உங்க சொந்தக்கார வீட்டுல ஒரு திருவிழா இருக்கு, நீங்க போயிட்டீங்க. இப்போ அவங்க என்னன்னுவாங்க, ஏமா அந்த வீடை கொஞ்சம் பெருக்குமா, கொஞ்சம் பெருக்கி கோலம் போடுமா, கொஞ்சம் காய் அரிஞ்சு கொடுமா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமான்னு சொல்லுவாங்க. எல்லாமே அவங்க எதுக்காக செய்யறாங்க தெரியுமா? அவங்க அன்னைக்கு அந்த தெய்வத்திற்கு சேவகம் பண்றதுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களையும் சேர்த்து அந்த சேவகத்துல ஈடுபடுறாங்க. நீங்க யாத்ராகமத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ விக்கிரகங்களை உண்டாக்கவும் வேண்டாம், அதை தொழுது கொள்ளவும் பணிந்து கொள்ளவும் வேணாம், அதுக்கு சேவகம் பண்ணவும் வேண்டான்றார். அப்படின்னா நீ அதுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் வேலைகளை கூட அதுக்கு செய்யாத, உனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம உன்னை காத்துக்கொள் அப்படின்றார். ஏன்னா இதுல எதாவது ஒண்ணுத்துல ஈடுபட்டுட்டோம் அப்படின்னா எசபேலின் ஆவியோட போராட வேண்டியதா நீங்க இருக்கும். எனவே அப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி ஓடுங்க. வசனம் சொல்லுது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதையோ நெடுக்க போய் தண்டிக்கப்படுகிறான் அப்படின்னு. நம்ம விவேகி அப்படின்னா இங்க ஆபத்து இருக்குதுன்னு பாக்குறீங்கன்னா அங்கே இருந்து நீங்க ஓடிடுறது உங்களுக்கு நல்லது. பேதையை போல நான் இல்லைன்னா பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் தானே நான் பண்றேன், நான் வேற எதையும் செய்யலையேன்னு நீங்க செய்தீங்க அப்படின்னா பேதமையா இருக்கிறோம், நெடுக்க போய் நம்ம தண்டிக்கப்படுறதுக்கு பாத்திரவான்களா மாறிடுவோம். எனவே அந்த காரியத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். நெக்ஸ்ட், இந்த வேசித்தனத்துக்கு அடுத்த காரியம் வரும்பொழுது ஒன்னே ஒண்ணுதான், உங்க உடன்படிக்கையின் கணவருக்கும் உங்க உடன்படிக்கையின் மனைவிக்கும் உண்மையா இருக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த வேசித்தன பாவத்தை விட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஈஸியா வெளியே வந்துருவீங்க. யோசேப்பை நினைத்து கொள்ளுங்க, தன்னோட கூட உடன்படிக்கை பண்ணின கர்த்தருக்கு அவன் உண்மையா இருக்கணும்னு நினைச்சதுனால அங்க பார்க்க யாருமே இல்லைனாலும் அவன் பாவத்துக்கு விலகி ஓடினான். திரும்ப அதே தான் சொல்லுவேன், இந்த பாவங்கள் எங்க உங்களுக்கு வந்தாலும் நீங்க இதுக்கு விலகி ஓடுறது தான் ஒரே ஆன்சர். நான் நிறைய முறை இதை சொல்லியிருக்கேன், மறுபடியும் இதை சொல்றேன். என்ன அப்படின்னா, பிசாசுக்கு தான் தேவன் எதிர்த்து நிக்க சொன்னார், பாவத்துக்கு எதிர்த்து நிக்க சொல்லல. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் தான். இங்கே ஒரு வைன் பாட்டில வச்சுட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்றேன், அப்புறம் போ. ஆனா போகுமா? அது கண்டிப்பா போ, அது பாவம். இங்க பிசாசு நின்னுச்சுன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னீங்கன்னா அது ஓடும், ஏன்னா அது பிசாசு. பைபிள் சொல்லுது, பாவத்திற்கு விலகி ஓடு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுன்னு. நம்ம ஆப்போசிட்டா பண்றோம், பிசாசு எம்மா பேயின்னு நம்ம ஓடிடுறோம். ஆனா பாவத்தை பார்க்கும்போது அதெல்லாம் என்ன அசைக்காது சிஸ்டர், டிவியில சீரியலே ஓடினாலும் அங்கேயே உட்காந்து காய் கட் பண்ணாலும் ஏன் இருதயத்துக்குள்ள போவாது பாருங்களேன் நம்ம சொல்லுவோம். ஆனா நீங்க யோசிப்பா, நைட் தூங்கும் போது அவன் என்ன பண்ணானே தெரியல, நாளைக்கு நைஸா அதே மாதிரி காய் கட் பண்ணும் போது அவன் என்ன பண்ணான்றதை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், உட்கார்றோம். எனவே பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். இப்படிப்பட்ட பாவங்கள் வரும்போது தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி விலகி ஓடுறது தான். அதை எதிர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சப்மிட், ஒரு கட்டத்தில் நம்ம அந்த விழுந்துருவோம். ஏன்னா இந்த உலகத்துக்குன்னு ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு சக்தி இருக்கு. மேல இருக்கிற ஒரு விஷயம் கீழே இருக்கிற ஒரு விஷயம் இழுக்கும் பொழுது ஈஸியா விழுந்துரும். கரெக்டுங்களா? இப்போ நான் மேலே நிற்கிறேன், நீங்க கீழே இருக்கீங்க, கீழே இருந்து என்ன இழுத்தீங்கன்னா நான் ஈஸியா கீழே விழுந்துருவேன். அதே தான் இந்த பூமிக்கு இருக்கிற அந்த புவியீர்ப்பு விசை இருக்கு பாத்தீங்களா, அந்த பாவம் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களை போட்டு ஈஸியா புல் பண்ணும், நீங்க டக்குன்னு விழுந்துருவீங்க. எனவே தான் என்ன சொல்றேன்னா, ஏன் கையை கொடுத்து கீழே விழணும், ஓடிட்டீங்க அப்படின்னா தப்பிச்சுக்குவீங்க. எனவே பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்க, பாவத்தை விட்டு விலகி ஓடுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ இந்த எசபேலின் ஆவி எப்படிதான் உங்ககிட்ட பேச போகுது, போதிக்கும், உங்க காதுல வந்து டீச் பண்ணும். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டை பதிவு பண்றேன், ஏன்னா இது அப்பதான் உங்க மைண்ட்ல பதியுன்றதுக்காக. என்னன்னா, எசபேலின் ஆவி எங்க பேசும் தெரியுமா? இப்போ ஒரு யுத்தம் வருது அப்படின்னா கண்ணுக்கு கண் அது யுத்தம். ஆனா எசபேலின் ஆவியோட நீங்க செய்கிற யுத்தம் கண்ணுக்கு கண் கிடையாது, உங்க மாம்சத்தோடும் கிடையாது, உங்களுடைய இன்னர் மேன், உங்களுடைய ஆவி மனிதன் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட தான் வந்து இந்த எசபேலின் ஆவி பேசும். உங்க ஆவி மனிதனோட என்ன பண்ணும் அப்படின்னா அது கம்யூனிகேட் பண்றது உங்களுக்கு தெரியாது. உங்க மாம்சத்தின் காது கிட்ட கம்யூனிகேட் பண்ணுச்சுன்னா யாரா நம்ம கிட்ட பேசுறதுன்னு திரும்பி பார்ப்பீங்க. இது என்ன பண்ணும் தெரியுமா, உங்களுக்குள்ள வந்து ஒரு சிந்தனையை போட்டு ஓடிரும். அதுதான் அந்த சிந்தனையை போட்டுச்சுன்னே தெரியாது.
இப்போ திடீர்னு உங்க வீட்டுக்கு வெளியே ஒரு பிரியாணி பொட்டலத்தை தூக்கி போட்டு ஓடிட்ட அப்புறம் பிரியாணி பொட்டலம் இருக்கேன்னு எடுத்து நம்ம சாப்பிடுவோமா? 1000 யோசிக்கிறோம்ல. எவனாவது ஏதாவது உள்ள வச்சுட்டு இருப்பானா, பிரியாணிக்குள்ள முட்டை வேற இருக்கு, இந்த முட்டை நல்ல முட்டையா, நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ எதையோ கொண்டு வந்து யாரோ போட்டா நம்ம எடுக்க மாட்டோம். ஆனா இந்த எசபேலின் ஆவி நம்ம உள்ள கொண்டு வந்து போடுகிற எல்லா சிந்தனையும் அக்செப்ட் பண்றோம், எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். ஆமா கரெக்ட் தானே, அப்ப என்ன அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், செய்ய ஆரம்பிக்கிறோம். எனவே அந்த காரியத்துக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ நீங்க சொல்லலாம், சிஸ்டர் இது வரைக்கும் நீங்க சொன்னதுல எதுலையுமே நான் ஈடுபடல சிஸ்டர், நீங்க சொன்ன மாதிரியே நான் தற்காத்துட்டு இருக்கிறேன் சிஸ்டர், வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஆவி இன்டைரக்டாவும் போராடும். ஏற்கனவே சொன்ன உங்க ஆவி மனிதன் கிட்ட தான் அது பேசும்னு, அதுலயும் இன்டைரக்டா உங்களையே அறியாம இந்த தவறுகள் உங்களுக்குள்ள இருக்கா நீங்க ஆராய்ச்சி செய்து பாருங்க. நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், எப்பயுமே நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில கரெக்டா இருக்கு, நீங்க எதுலையுமே தவறல அப்படின்னா அதெல்லாம் ஏன் உங்க காதுகளை கர்த்தர் கேட்க பண்றாரு தெரியுமா? அதே தப்ப வேற ஒரு கிறிஸ்துவன் செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னா அவனுக்காக நீங்க ஜெபிக்கும்படி. ஏன்னா நாங்க 4ஆம் வசனத்துல வாசிக்கிறீங்க, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட கர்த்தரோட ஞானஸ்தான உடன்படிக்கை செய்த தேவ பிள்ளை தன்னை தாழ்த்தினா கர்த்தர் தேசத்துக்கு என்ன கொடுப்பாரா? க்ஷேமத்தை கொடுப்பாராம். அதே தேவ பிள்ளை தன்னை தாழ்த்தாம துணிகரமா போச்சுன்னா என்ன ஆகும்? தேசத்தின் மேல சாபம் வரும். அந்த சாபம் வரக்கூடாது அப்படின்னா ஜபிக்கிறதுக்காக உங்க காதுகளில் கர்த்தர் அதை கேட்க பண்ணுகிறார். ஒருவேளை இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கும்னா தேவன் நம்ம மேல பிரியம் உள்ளவரை நம்மை திருத்துவதற்காக இந்த காரியங்களை நம்மை கேட்க பண்ணுகிறார். பாருங்க, இப்போ இன்டைரக்டா இந்த எசபேலின் ஆவி எப்படி போராடுன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். நான் வாசிக்கிட்டோங்களா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனம். எல்லாருமே எடுத்துக்கோங்க, உங்க கண்களால் அந்த வசனத்தை நீங்க பார்க்கணும்னு நான் விரும்புறேன். பேஜ் நம்பர் வந்து 323, 323வது பக்கம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாருங்க, இங்க 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு பொருளாசை, இன்னொன்னு தந்திரமான வார்த்தை. எல்லாருமே ஒரு முறை என்கூட சொல்லிடுறீங்களா? ஏன்னா உங்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆகுன்றதுக்காக. ஒன்னு பொருளாசை, 2வது தந்திரமான வார்த்தை. இந்த 2 விஷயம் யாருன்னு தெரியாமலே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். யார் தெரியுங்களா? இதுதான் அந்த எசபேலின் தந்திரம். எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்களேன். நீங்க இந்த 2 பேதுரு 2:3 வாசித்தேன் இல்லைங்களா? அதுல வந்து 15 வாசிங்களேன். 2 பேதுரு 2:15 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அதாவது சொல்லிட்டே வராரு, பேதுரு எழுதுறாரு. 2 பேதுரு 2:3 என்ன பண்றாரு? பொருளாசையை பத்தியும் தந்திரமான வார்த்தைகள் பேசுறவங்களை பத்தியும் எழுதிட்டே வரார். அப்படியே கண்டினியூ பண்ணி என்ன பண்றாருன்னா அந்த ஆள் யாருன்றது சொல்லிட்டே வரார். நீங்க பாருங்களேன், மேல பாருங்களேன், அந்த 13வது வசனம் பாருங்க. இவர்கள் யார் அப்படின்னா, இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளுக்கும் இச்சைகளும் உடையவர்களா இருந்து, அப்படியே கண்டினியூ பண்றார். அவங்க யார் அப்படின்னா, அப்படி வரும்பொழுது தான் அந்த 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அப்போ பொருளாசை உடையவர்களும் தந்திர மனமுடையவர்களும் யார் அப்படின்னா பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். பீலேயாம் என்ன வழியை கற்றுக் கொடுத்தான்? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்றது, அதாவது விக்கிரக ஆராதனையும் அதுக்கப்புறம் வேசித்தனத்தையும் பீலேயாம் கற்றுக் கொடுத்தான். அப்ப இது 2மே யாருதுன்னு பார்த்தோம்? எசபேல் ஆவியின் தந்திரம் அப்படின்னு பார்த்தோம். இது 2மே என்ன ஃபார்ம்ல நம்ம கிட்ட இருக்கு தெரியுங்களா? ஒன்னு பொருளாசையா நம்ம கிட்ட இருக்கு, 2வது தந்திரமான பேச்சா நம்ம கிட்ட இருக்கு. நான் அதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்களேன். நீங்க கொலோசியருக்கு எழுதின நிருபம், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தை பாருங்க. கொலோசியர் 3:5. ஆகையால் படிங்க. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். ஆமென். இங்க பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு நடுவுல அந்த வார்த்தையை பாருங்களேன். விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை. அப்பனா பொருளாசைனா என்ன அர்த்தங்க? பொருளாசை என்ன அர்த்தங்க? விக்கிரக ஆராதனை. எசபேலின் தந்திரத்துல ஒரு தந்திரம் என்ன? விக்கிரக ஆராதனை. அப்ப அதை எதுக்கு நீங்க ஈக்குவல் பண்ணலாம்? பொருளாசைக்கு ஈக்குவல் பண்ணலாம். அடுத்தது இந்த தந்திரமான வார்த்தை இருக்குல்ல, அதற்கு ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 7:10. நானே வாசிக்கிறேன் பாருங்களா, அது நடுவு பகுதி மட்டும் வாசிக்கிறேன். வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த
தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ. அதாவது வேசித்தனம் செய்கிற ஸ்திரீ எப்படிப்பட்டவளாக இருக்கிறாளாம்? தந்திர மனமுடையவளாக, தந்திரமான வார்த்தைகளை பேசுகிறவளாக இருக்கலாலாம். அப்ப நீங்க பாருங்களேன், பொருளாசை எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொன்னாங்க? விக்கிரக ஆராதனைக்கு ஈக்குவலா இருக்கு. தந்திரமான வார்த்தை எதற்கு ஈக்குவலாக இருக்கு? வேசித்தனத்துக்கு ஈக்குவல். உங்களுக்கு புரியுதுங்களா? எசபேலின் தந்திரமும் பிலேயாமின் தந்திரமும் ரெண்டு தான். ஒன்று என்ன? விக்கிரக ஆராதனைக்குள்ள நடத்துறது. ரெண்டாவது வேசித்தன பாவத்துக்குள்ள நடத்துறது. இப்போ அந்த தந்திரம் இன்டைரக்டா நம்மோட போராடுதுன்னு சொல்றேன். எப்படி போராடுதுன்னா, ஒன்று பொருளாசை, அது எதற்கு ஈக்குவலா இருக்கு? விக்கிரக ஆராதனைக்கு ஈக்குவலா இருக்கு. இன்னொன்று வேசித்தனம், அது எதற்கு ஈக்குவலா இருக்கு? தந்திரமான வார்த்தைகளை பேசுவதற்கு ஈக்குவலா இருக்கு. இப்போ இந்த பொருளாசையும் இந்த தந்திரமான வார்த்தைகளும் நம்ம வாழ்க்கையில இருக்கான்னு கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பொருளாசை விக்கிரக ஆராதனை அப்படின்னு. அப்ப எதெல்லாம் இதுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னா, ஜீசஸ் மேல உங்களுக்கு வர வேண்டிய ஈர்ப்பு, இயேசுவினோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிற டைம், இயேசுவுக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிற காரியம், அதுக்கு பதில வேற எதை கொண்டு வந்து நீங்க வச்சீங்கனாலும் அது பொருளாசை, அது விக்கிரக ஆராதனை. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இது உங்க ப்ரேயர் டைமா இருக்கும். திடீர்னு ஒரு ஷார்ட்ஸ் வரும், ஹே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லி அடுத்த 10 நிமிஷம் அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க கையில இருக்கிற ஃபோன் தான் அந்த விக்கிரக ஆராதனை. அதை உங்களை எது செய்ய வச்சுச்சு தெரியுமா? எசபேலின் ஆவி. அப்போ நீங்க நினைக்கிறீங்க யாரோ அமிச்சாங்க ஒரு ஷார்ட்ஸ், ஒரு செகண்ட் நான் பார்த்தது தப்பா, 10 நிமிஷம் தள்ளி ப்ரேயர் பண்ணா தப்பா அப்படின்னா, எசபேலின் ஆவி உங்களுக்குள்ள அந்த தேவ பிரசனத்தை திருடின்னு ஓடிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க அந்த 10 நிமிஷம் கழிச்சு ஜெபம் பண்ணி பாருங்களேன், நீங்க அந்த ஸ்பிரிட்டோட உங்களால மறுபடியும் ஜெபிக்க முடியாது. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேன் பாருங்க, சும்மா ரட்சிக்கப்பட்டுட்டு பேருக்கு ரட்சிக்கப்பட்டுட்டு நானும் சர்ச்சுக்கு வரேன்னு வந்துட்டு போறான் பாருங்க, அவனுக்கு இந்த ஆவியோட போராட்டமே கிடையாது. ஏன்னா அவனே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் செஞ்சு நிற்பான். நான் ஒழுங்கா வாழணும், கற்புள்ள கன்னிகையா கிறிஸ்துவுக்காக நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இதோட போராடுறவங்க. சரிங்களா? அப்போ பொருளாசை எதற்கு அடையாளமா இருக்கு? விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனைனா இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த வேற எதுக்கு கொடுக்குறீங்கனாலும் அது என்னதான்? விக்கிரக ஆராதனை தான், அது பொருளாசை தான். சில நபர்களுக்கு அப்படி இடத்த நம்ம கொடுப்போம். நான் மறுபடியும் பாஸ்டர் சொல்ற மாதிரி நானும் சொல்லுவேன், என்ன? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு தான் யோவான் எழுதுறார். அப்ப கர்த்தருடைய நாளை கொண்டு போய் வேற யாருக்கோ கொடுக்க நான் ஆயத்தமாகறேன், வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்க நான் ஆயத்தமாகறேன், இல்ல என் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு கொடுக்க நான் ஆயத்தமாகறேன் அப்படின்னா, அங்க ஜீசஸா நீங்க யாரை பாக்குறீங்க தெரியுமா? யார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்களோ அவங்கள பாக்குறீங்க. எந்த கெஸ்ட்டுக்காக சர்ச்சுக்கு லீவ் போட்டீங்களோ அவங்கள பாக்குறீங்க. அப்ப அது என்னது? பொருளாசை. அது என்னது? விக்கிரக ஆராதனை. அதற்கு பின்னாடி இருக்கிறது யாரு? எசபேலின் ஆவி. புரியுதுங்களா? அப்போ ஏன் தெரியுமா உங்களை அவ்வளோ ஃபோர்ஸ் பண்றோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி, உங்க ஆசீர்வாதத்தை உங்களுக்கே தெரியாம திருடுற பிசாசு கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக தான். நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். பாருங்க, நீங்க 1 தீமோத்தேயு 6:11 வரைக்கும் சில ஆலோசனைகளை தேவன் இந்த பொருளாசையை எப்படி ஜெயிக்கலான்றதுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. நம்ம வாசிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 6:6. படிங்க. நான் வாசிக்கிட்டோங்களா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். சரிப்பா, இந்த பொருளாசை எனக்குள்ள வருது, அது விக்கிரக ஆராதனையா மாறுது, இதுல இருந்து நான் ஜெயிக்கணும், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்க பவுல் இந்த ஆலோசனையை தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. என்ன? உனக்குள்ள ஃபர்ஸ்ட் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டோம், உனக்குள்ள ஃபர்ஸ்ட் திருப்தி வரட்டும். போதும்பா, நமக்கு இவ்வளவு கொடுத்தாரே ஆண்டவர், இது போதும். உறவுகள்னு வரும்பொழுது அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ற காரியத்துல அன்லிமிட்டடா நம்ம என்ன பண்ணக்கூடாது? டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நமக்கு என்னன்னா டைம் தான் நமக்கு அன்லிமிட்டடா கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? அன்லிமிட்டடா அது உறவுகளோட ஸ்பெண்ட் பண்றோம். எல்லா உறவுகளோட பேசுறதுக்கும் கொள்றதுக்கும் கூட ஒரு லிமிட் இருக்கணும். கரெக்டுங்களா? யாரோட அன்லிமிட்டடா ஸ்பெண்ட் பண்ணலாம் தெரியுமா? இயேசுவோட ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா அவரோட ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இம்மையிலையும் பலன், மறுமையிலையும் பலன். அவரை பத்தி நீங்களும் நானும் 10 நிமிஷம் பேசணும் அப்படின்னா உடனே ஞாபக புத்தகத்துல எழுதி வைப்பாராம், இந்த 10 மினிட்ஸ் என் மக டைம் வேஸ்ட் பண்ணாம என்னை பத்தி டிஸ்கஸ் பண்ணான்னு எழுதி வைப்பாராம். எனவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீணான வார்த்தைகளை அளப்புறதுக்கு போதுன்ற மனசுக்கு வரணும். மற்றவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கோ மொபைலை ரொம்ப நேரம் பார்க்கறதுக்கோ போதுன்ற மனசுக்கு வரணும். அடுத்து நீங்க பாருங்களேன், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். சில சமயத்துல இந்த பொருளாசையில எதெல்லாம் அடங்கும் அப்படின்னா, எனக்கு என்ன தேவையோ அதையும் தாண்டி எனக்கு எக்ஸ்ட்ரா ஆசைப்படுறதெல்லாம் வாங்குறது. பாருங்க, தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் இருக்கு.
தேவைனா எனக்கு அது அத்தியாவசியம். நமக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க ஒரு வீடு, இதெல்லாம் தேவை. ஆடம்பரன்றதும் ஆசைன்றது என்ன தெரியுமா? பார்க்கறதெல்லாம் என் வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமே, இது என் வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படிப்பட்ட எண்ணம் இருக்குன்னா பொருளாசை நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது என்ன யோசிக்கணுமா? உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ஒன்னத்தையும் கொண்டு வந்ததில்லை, ஒன்னத்தையும் கொண்டு போறதில்ல. அப்ப நான் என்ன பண்ணக்கூடாது? தேவையில்லாம சேர்த்து வைக்கக்கூடாது. உங்ககிட்ட ஒரு 50,000 ரூபாய் ஆண்டு கொடுக்குறாரு, உங்க தேவை 10,000 தான் வச்சுக்கோங்க, மீதி 40,000 உங்களுக்கு சேவிங்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த 40,000த்துல உங்களுக்கு சேவ் பண்ண வேண்டிய காசை நீங்க சேவ் பண்ணுங்க. ஆனா ஆண்டுகிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க, என் தேவைக்கு மிஞ்சி என்கிட்ட கொடுத்துருக்கிறீங்களே ஆண்டவரே, என்னை கொண்டு யாரை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா உங்ககிட்ட கொடுத்த எல்லா பணமுமே உங்க தேவைக்காக மட்டும் இருக்காம இருக்கலாம், அது உங்களை கொண்டு யாரோ ஒருத்தரை பிளஸ் பண்றதுக்காக கூட கர்த்தர் கொடுத்துருக்கலாம். எனவே அதை குறித்து நீங்க கர்த்தர்கிட்ட விசாரிக்க பழகும் பொழுது ஆண்டவர் காட்டி கொடுப்பாருமா, நான் இந்த பணம் ஏன் கொடுத்தேன்னா பாரு, அவங்க கொஞ்சம் தேவையில் இருக்காங்க, நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னுவார். அப்ப நீங்க பொருளாசையை கட் பண்ணீங்கன்னா அந்த ஹெல்ப்பை பண்ணுவீங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட்டை பார்த்து வச்சுட்டு இன்னைக்கு வர சேலரியில இதை வாங்கிடணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா கர்த்தர் பேசினா கூட ஆண்டவரே அடுத்த மாசம் உங்களுக்கு செஞ்சிடற ஆண்டவரே, இந்த ஆஃபர் போயிடும் ஆண்டவரேன்னுவோம். அப்போ பொருளாசைக்கு நீங்க ஒரு செக் வைக்கும் போதுதான், அது விக்கிரக ஆராதனையா மாறாத போதுதான் உங்களால தேவ சித்தத்தையே நிறைவேற்ற முடியும். அதுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிறது எசபேலின் ஆவி என்பதை தெரிந்து கொள்ளணும். ஒருவேளை உங்களுக்கு இப்படி தோணுது, ஒரு பொருள் நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா ஆண்டவர் அந்த காசை ஒருத்தவங்களுக்கு கொடுக்க சொல்றாங்க, நீங்க கீழ்ப்படிஞ்சு கொடுத்துட்டீங்க. நீங்க கொடுத்துட்டீங்களா, ஆண்டவர் பாப்பாரு, என் புள்ள ரொம்ப ஆசைப்படுறது எனக்காக கொடுத்துருச்சுல அப்படின்னு சொல்லி எதை கொடுத்தீங்களோ அதை 10 மடங்கா உங்களுக்கு தருவார், கண்டிப்பா தருவார். நீங்க எந்த ப்ராடக்ட்டை பார்த்து ஆசைப்பட்டீங்களோ அதை விட பிராண்ட் நியூ ப்ராடக்ட்டை கொண்டு வந்து உங்க கையில கொடுப்பார். ஏன் தெரியுமா? அவர் நீங்க ஆடம்பரமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கல, நீங்க பொருளாசையோர்களா மாறிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறார். உங்களுக்கு நீங்க அதை கொடுத்துட்டு பாருங்க, நீங்க வேணும்ன்றதை அதிகமா கர்த்தர் உங்களுக்கு தருவார். இப்போ என்ன சொல்ற 8 பாருங்க, 1 தீமோத்தேயு 6:8, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். பொருளாசை எப்படி ஜெயிக்கலாம் தெரியுங்களா? சாப்பிட்றதுக்கும் உடுத்திக்கிறதுக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா, போதும். பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பொருளாசை வரும்னு இல்லை, பணமே இல்லாதவங்களுக்கு கூட பொருளாசை வரும். நமக்கு இருக்கிறதுல அது மேலே எண்ணம் வராது, நமக்கு இல்லாத ஒன்று அவங்க கிட்ட இருக்கும்ல, அது மேலே எண்ணம் வரும். ஆண்டவரே என்கிட்ட இவ்வளோ காசு இருந்தா நானும் அவங்கள போல அதெல்லாம் வாங்கி வச்சுப்பேனே ஆண்டவரே. ஆண்டவர் கேட்பார், உனக்கு சாப்பாடு கஷ்டமா, உனக்கு துணி கஷ்டமா, எல்லாம் நான் கொடுத்துருக்கேன்ல, அப்புறம் ஏன் நீ எக்ஸ்ட்ரா அவங்கள பார்க்குற? அவங்க லைஃபுக்கு என்ன தேவையோ அது அவங்களுக்கு கொடுத்துருக்கேன், உன் லைஃப்க்கு என்ன தேவையோ அதை உனக்கு கொடுத்துருக்கேன். உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தா போதும்னு இருந்தா உன் இருதயத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஆசையெல்லாம் பார்த்து பார்த்து நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவர் சொல்றார். நம்ம அதெல்லாம் நிறைவேற்ற ஓட தேவையில்லை, கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருங்களேன். நீங்க ஆசைப்பட்டது உங்க வீடு தேடி வரும், அதை கர்த்தர் கொண்டு வருவார், நாம அதை தேடி போக தேவையில்லை. பாருங்களேன் 9, ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகள்னால விழறாங்க. இல்லை நான் நல்லா பணம் சம்பாதிக்கணும், நான் கொஞ்சம் லக்ஸூரியஸாக ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படுறேன்னு நீங்கள் நினச்சிங்கனாவே அடுத்து இப்படிப்பட்ட ஆபத்துகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் வருமா? என்னவாமா? சேதம் உண்டாகுமா, கண்ணி வருமா, இச்சைகளில் விழுந்தே போயிடுவோமா. எனவே ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வேண்டாம். அந்த எண்ணம் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை ஐஸ்வர்யவானா மாற்றுவார். அந்த வாலிபன் ஒருத்தர் இயேசு கிட்ட கேட்டான்ல, ஆண்டவரே சொத்தெல்லாம் வித்துட்டு வர சொல்றீங்களே, அப்படி வர முடியாதுன்ட்டு ஓட்டான் பாருங்க. ஆண்டவர் எல்லார்கிட்டையும் சொத்தை வித்துத்தான்னு கேட்கல, அவன்கிட்ட ஏன் கேட்டார்னா அவன் எண்ணெல்லாம் சொத்து மேல இருந்துச்சு. அவர் என்ன சொல்ற, உன் எண்ணெல்லாம் என் மேல வரட்டும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி நீ தேடிரு, இவைகள் எல்லாம் உனக்கு பின்னாடி வரும். உனக்கு பின்னாடி வர வேண்டியதை உனக்கு முன்னாடி வச்சு நீ பார்த்தீங்கன்னா நீ ஏன் முன்னாடி நிற்க முடியாதுன்றார். அதனால தான் அதெல்லாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆர்டர் சொல்றார். ஸோ இப்படி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா ஜெயிச்சிடலாம். நான் அந்த 11 மட்டும் வாசிக்கிறேன் பாருங்களேன். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. பாருங்க, உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, இந்த விஷயம்லாம் நம்ம கிட்ட இல்லவே இல்லை. எதை தேடி நம்ம ஓடணும், இதை தேடிதான் ஓடணுமா? ஏன்னா நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி, எதை விட்டு ஓடி? பொருளாசையெல்லாம் விட்டு ஓடி எதை தேடணும் தெரியுங்களா? நீதியை தேடு, தேவ பக்தியை தேடு, விசுவாசத்தை தேடு, அன்பை தேடு, பொறுமையை தேடு, சாந்த குணத்தை தேடுன்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம கணவர் நம்ம மனைவி கிட்ட ஏங்க ஏம்பா நம்ம ஏதாச்சு அமைதியாரு சும்மா எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிற சொல்றோமா இல்லைங்களாங்க? அப்படின்னா இன்னும் நமக்குள்ள இன்னவே இல்லை தெரியுமா, சாந்த குணமே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் தேடிப்போ,
இதெல்லாம் என் வேதத்துல தேடி கற்றுக்கோ. எப்படி மோசையை சாந்த குணத்துக்குள்ள நடத்தினு தேடி நீயும் சாந்த குணத்துக்குள்ள வா. ஆவியின் கனியில சாந்த குணம் இருக்கு இல்லையா, நீயும் ஆவியானோட கேட்டு அதை பெற்றுக்கொள்ளு. மாறாக ஐயோ பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும், இந்த பொருள் வேணும், இப்படிப்பட்ட ஆத்மா உனக்குள்ள வேண்டாம் அப்படின்றார். இருந்தீங்கன்னா எதை ஜெயிப்பீங்க? பொருளாசையை ஜெயிப்பீங்க. எசபேலின் ஆவியின் தந்திரத்துல நீங்க சிக்கிக்கொள்ள மாட்டீங்க. எனக்கும் சேர்த்தா நீங்கன்றதுனால உங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன், நீங்க நினைச்சுக்க போறீங்க. ஸோ அடுத்தது பார்த்துட்டோம், எசபேலின் ஆவியில ஒன்று இந்த பொருளாசைக்கு எப்படி நம்ம ஜெயிக்கணும்னு பார்த்துட்டோம். அடுத்து தந்திரமான வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கா நீங்க செக் பண்ணி பார்க்கணும். எது தெரியுமா தந்திரமான வார்த்தை? உங்க நோக்கம் வேறையா இருக்கும், உங்க பேச்சு வேறையா இருக்கும். ராங்கான இன்டென்ஷன் உள்ள இருக்கும். ஐயோ இன்னைக்கு எஸ்ன்னு சொல்லிட்டா இவங்ககிட்ட நம்ம மாட்டிக்குவோம், அதனால என்ன பண்ணக்கூடாது, இவங்ககிட்ட எஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஆனா வாயில எஸ் 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 எஸ்ன்னு சொல்லினே இருக்கணும். நம்ம செய்யறோம் தானங்க, பரவாயில்ல வாங்க பரவாயில்ல வாங்க பரவாயில்ல வாங்க, உள்ளுக்குள்ள ஐயோ இது என்னது தந்திரமான வார்த்தை. நீங்க இப்படி சொல்லலாம், சிஸ்டர் சாரி இன்னைக்கு எனக்கு ஒரு பர்சனல் ஒர்க் இருக்கு, இன்னைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கு, இன்னைக்கு நான் உங்களை மீட் பண்ண முடியாது, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாமா, டைரக்டா பேசிடுங்க, அவங்க கோச்சிக்குவா போறாங்க. ஆனா நீங்க தந்திர மனமுள்ள எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா யார் உள்ள வருவா? எசபேலின் ஆவி உள்ள வருவா. அவளை ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க ஓப்பனா மாறிடுங்க. சிம்பிள். நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த ஹிப்போக்ரட்டிக்காவே நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை புரிஞ்சிக்கவே முடியாதுடா இவனை அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம எப்பயுமே இருக்கக்கூடாது. போல்டா உங்களுக்கு வசனம் இருக்கு பாருங்களேன், மத்தேயு 3:37 வாசிக்கிறேன் பாருங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். எஸ்னா எஸ்னுங்க, நோனா நோன்னுங்க. வீட்டில் ஒரு ரட்சிக்கப்படாத நபர் இருக்கிறாங்க, உங்களை ஏதோ சில காரியங்களை செய்ய சொல்றாங்க, நீங்க அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியலையா, பா நீங்க சொல்ற மாதிரி செய்ய முடியாது, என் பைபிள் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது, நான் செய்யல, ஐ எம் சாரின்னு போல்டா சொல்லிட்டு போயிருங்க. அவங்க திட்டினாங்கன்னா அப்படி என்ன பண்ணாங்கன்னா வழக்காட கர்த்தர் வருவார். புரியுதுங்களா? நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. ஆனா உள்ளதை உள்ளதுனோ இல்லல இல்லன்ற இல்லனே சொல்லுங்க. மறைச்சி இங்க இன்னொரு வார்த்தை, இந்த தந்திரமான வார்த்தைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மெழுகு போல மேற்பூச்சி பூசுறது. இந்த ஆப்பிள்லாம் கெட்டு போக கூடாது, மேற்பூச்சி பூசுவோம்ல, அது போல நம்ம உறவுகள் கூட கெட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு மேற்பூச்சி பூசுவோம். அப்படிலாம் வேணான்றார் ஆண்டவர். நீ உன்னுடைய ஓன் நேச்சர்ல இரு. நீ தந்திரத்துக்கு இடம் கொடுத்த அப்படின்னா கடைசியில உன் லைஃபே தந்திரமாவே இருக்கு. உனக்கு எது உன்னுடைய ரியாலிட்டினே தெரியாம போயிருன்றார். நம்ம கொஞ்சம் 4 பேர்கிட்ட அப்படி தந்திரத்தை காட்ட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம ரியாலிட்டியே நமக்கு தெரியாம போயிடும். அதனால நம்ம எப்படி உள்ளுக்குள்ள உண்மையா இருக்கணும், வெளியவும் உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம், இந்த எசபேலின் தந்திரத்தை ஜெயிச்சிடலாம். நீங்க நான் அடுத்து ஒரு சில வார்த்தைகள் 2-3 மினிட்ஸ் சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்து இந்த எசபேலின் தந்திரம் என்ன, இப்போ நீங்க செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்குள்ள இந்த பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை இருக்குதா? இயேசுவை தவிர வேற எதுக்கோ நீங்க அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா? அது ஜீசஸ் சொல்றாரு, பா உன் பொண்டாட்டியை நேசிக்காத, உன் புருஷனை நேசிக்காத, உன் பிள்ளைய நேசிக்காத அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, என்னிலும் அதிகமா உன் பொண்டாட்டியை நேசிக்காத, என்னிலும் அதிகமா உன் புருஷனை, என்னிலும் அதிகமா உன் பிள்ளைங்களை பார்க்காதன்றார். அப்ப என்ன சொல்றாரு, எல்லாரையும் நேசி, ஆனா முதல் நேசத்தை எனக்கு கொடுன்றார். அவர் எதையுமே பாருங்களேன், உன் சம்பளத்தை மொத்தம் கொடுன்னு கேட்கல, 9% நீ வச்சுக்கோ, 90% உண்ணுது, 10% மட்டும் எனக்கு கொடுன்றார். அப்போ அவர் நம்ம கிட்ட நம்மளால என்ன முடியுமோ அதை தான் டிமாண்ட் பண்றார். அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பேயெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணாது, தேவையில்லாம பேசி பேசி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை கரைப்படுத்தாது. பாருங்க, அடுத்து இந்த எசபேலின் தந்திரம் என்ன அப்படின்னா, பயமுறுத்தும் வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவா. நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம். நான் சொன்னேன்ல, யாரோ ஒருத்தர் உங்க வீட்டில் தூக்கி போட்ட பிரியாணி போட்டல தான் சத்தியமா சாப்பிட மாட்டீங்க. அதுல என்ன இருக்குமோ ஏது இருக்குமோ என்னைக்கு செஞ்சாங்களோ நீங்க யோசிப்பீங்க. கரெக்டுங்களா? அப்போ இந்த எசபேலின் ஆவி உங்க காதுல சொல்ற பயமுறுத்தும் வார்த்தைகளுக்கு மட்டும் ஏன் செவி கொடுக்குறீங்க? அடிக்கடி அடிக்கடி யூரின் வருதா, ரைட்டு உனக்கு கிட்னி போயிடுச்சு, ரைட்டு உனக்கு சுகர் வந்துருச்சு, ரைட்டு உனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கு, யாருக்கோ என்னமோ நடந்துச்சுன்னு சொன்ன பிரச்சனை எல்லாம் உங்க வீட்லயும் நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை பயமுறுத்துவா. இது யாருடைய தந்திரம்? எசபேல் ஆவியின் தந்திரம். இதுக்கு ஜாக்கிரதையா இருங்க. நான் ஒன்று சொல்லட்டமா, நீங்க கர்த்தரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. அவர் என்ன சொல்றாரு, உன்னை என் கண்ணில் இருக்கிற கண்மணியை போல வச்சிருக்கன்றார். நீங்க ரோட்ல வண்டியில போகும்போது உங்க கண்ணில் ஒரு தூசி விழுந்துருச்சு, உங்க கண்ணு எப்படி யுத்தம் பண்ணுது? உருட்டி பெரட்டி எதையோ ஒன்று பண்ணி நீங்கள் வண்டியை உடனே ஸ்டாப், எவ்வளோ தலைப்புற விஷயமா இருந்தாலும் வண்டியை நிறுத்துவீங்க. வேற வழி இல்லை, தண்ணியை ஊற்றி அந்த கண்ணை சரி பண்ணிட்டு தான் அடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? உங்கள் கண்ணே உங்களை பாதுகாக்க இவ்வளோ போராடும் அப்படின்னா, உங்களுக்கு உயிரை கொடுத்து ரட்சித்த கர்த்தர் உங்களை கண்மணி போல வச்சிருக்கிறார் அப்படின்னா அவர் போராட மாட்டாரா? அவர் உங்களுக்கு வியாதியை கொடுத்துட்டு செத்துப்போ வியாதியிலன்னு சொல்றதுக்காக நம்மளை ரட்சித்தார். யாருக்கோ ஒரு சிலருக்கு கர்த்தர் அவங்க ஆயுசு நாட்கள் அவ்வளோதான் வச்சிருப்பாரு, அவங்களே ஏதாவது வியாதியை கொடுத்து எடுத்துருப்பார். அதையெல்லாம் பார்த்துட்டு எனக்கும் அப்படியே நடக்க போகுதுன்னு நினைப்போம். ஆனால் சபையில் 1000 சாட்சி சொல்லுவாங்க, கர்த்தர் கேன்சர்லேருந்து குணமாக்குறார், கர்த்தர் இதுலேருந்து செஞ்சார், அதெல்லாம் காதிலே விழாது.
அவங்களுக்கு வந்த பிரச்சனை எனக்கு வந்துருமா, ஆனா அவங்களுக்கு நடந்த அற்புதம் எனக்கு நடக்காதான். இது என்ன தெரியுங்களா? இது இந்த எசபேலின் ஆவி உங்களோட போராடுது. அது உங்களுக்கு சொல்லுது, உனக்கு நடக்காது, உனக்கு நடக்கும், நீ நினைக்காத, இயேசு உனக்கு செய்ய மாட்டாரு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கா? நீ நீதியா வாழறியா? உனக்கு எப்படி செய்வாரு? நான் கேட்குறேன், நீதியா வாழறத பார்த்தா ரட்சித்தாரு. நீதியா வாழ ஆசைப்படுறோம். இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தில் ஒரு அற்புதமான வசனம் என் கண்ணில் பட்டது. அது என்னன்னா, யார் நீதியா வாழணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க மேல கிருபை இருக்கான். நீங்க 103 சங்கீதம் வாசிச்சு பாருங்க. எனக்கு பலனா இருந்துச்சு. ஆண்டவரே, என் நீதியை நீங்க டிமாண்ட் பண்ணல, அதாவது நீதியா இருந்தாதான் உன்னை பிளஸ் பண்ணுவேன்னு சொல்லல, நீதியா வாழ ஆசைப்படுறேன்னா உனக்கு கிருபன்றார். ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த தாட் வேணும். நம்மளால ஃபுல்லா நீதியா வாழ்ந்துட முடியாது, ஏன்னா நம்ம மாம்சம். ஆனா கர்த்தர் நான் சொல்ல, உனக்கு ஆசை இருக்கா நீதியா வாழும், நீங்க ஆசைப்படுறீங்களா? நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிருபையை பெருக பண்ற. எதுக்கு தெரியுமா? நீதியா வாழறதுக்கு. அந்த கிருபையை கர்த்தர் என்ன பண்றாராம்? பெருக பண்றாராம். பாருங்க, எலியாவுடைய வாழ்க்கை, நான் ஏற்கனவே ஒரு முறை ஒரு பெரிய பிரசங்கமா ஒரு மணி நேரம் நம்ம கேட்டோம். ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல விரும்பல, ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல விரும்புகிறேன். பயமுறுத்தும் வார்த்தைகள். எசபேல் எலியாவை பார்த்து, எலியா யார் தெரியுமா? நீங்கள் 1 ராஜாக்கள் 17:1 வாசிச்சிங்கன்னா இருக்கும், கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற நான் அப்படின்னுவார். அப்படின்னா தேவ சமூகத்தில் நிற்கிற நபரா எலியா. அவர் அடையாளப்படுத்தும் போது தானே அப்படி சொல்றார். ஆனால் அந்த எலியாவை பாருங்களேன், இப்போ கர்த்தர் என்ன பண்ணுற, எசபேல் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னா, நாளைக்கு இந்த டைமில் உன் உயிர் உனக்குள்ளே இருக்காது. ஏன் 450 தீர்க்கதரிசியை நீ எப்படி கொன்னியோ அதே மாதிரி உன்னை போர்த்தல புறன்ட்டாவ. இந்த வார்த்தையை கேட்டதும் எலியாவுக்குள்ள பயம் விழுந்துருச்சு. அவன் யோசிக்கவே இல்லை. எலியா என்ன யோசிக்கலன்னா, நான் சொன்னதும் வானத்திலேருந்து அக்கினி இறக்கின தேவன் என் தேவன். ஆண்டவரே, எசபேல் மேட்டரை பார்த்துக்கோங்கப்பான்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? அந்த பலிபீடத்து மேலே இறங்கின அக்கினி எசபேல் மேலே இறங்கினா மேட்டர் முடிஞ்சிச்சு. ஏன் எலியா ஓடணும்? பயம். அவன் என்ன பண்ணிட்டா? எலியாவை பயமுறுத்திட்டா. ஒரு பொம்பளை கையால் நான் சாகணுமா? எலியாவுக்கு என்ன தெரியுமா? மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் கர்த்தர் எசபேல் கையில ஒப்பு கொடுத்தாருல்ல, அதனால என்னையும் ஒப்பு கொடுத்துருவார். அவர் பயம் அதுதான். மற்ற தீர்க்கதரிசியில எசபேல் கொன்னா, அப்ப ஆண்டவர் அமைதி தானே இருந்தாரு, அப்ப என்னையும் என்ன பண்ணுவாரு? எசபேல் கையில விட்டு கொடுத்துருவாருன்னு அவருக்கு ஒரு பயம். எனவே அவர் ஏஞ்சி ஓடுறார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எத்தனை நாள் ஓடினார் தெரியுமா? கிட்டத்தட்ட 6 நாள் போனார் பேசாமலே. பைபிள் அங்கே 6 நாள் இல்லை. நம்ம தோராயமாக கால்குலேட் பண்ணி கூகுள் கிட்ட கேட்டு, இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு நடந்து போனால் எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டால் அப்ராக்சிமேட்டாக 6 நாள். சரி, நம்ம 4 நாள்லேருந்து 6 நாள் கூட வச்சுக்கலாம். கூட ஒரு வேலைக்காரன் வரான், அவங்ககிட்ட பேசவே இல்லையாம். அவர் பாட்டுக்கு நேராக நடந்து போயிட்டே இருக்கிறார். சார், ஏன் சார் நடக்கிறீங்க? தெரியாது. என்ன பிரச்சனை? தெரியாது. என்னன்னா நீங்கள் கேளுங்க. வாயே திறக்காம மனுஷன் போயிட்டு ஒரு சூறை செடிக்கு கீழே உக்காந்துட்டு, ஆண்டவரே நீங்கள் என்னை கொன்றுங்கன்றார். இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 6 நாள் ஆயிடுச்சு. இப்போ நான் கேட்குறேன், எத்தனை நாளில் கொல்லுவேன்னு சொன்னா எசபேல்? 24 hours. ஒரு நாள் உன்னை கொன்றுவேன் அப்படின்னா. ஆனால் எத்தனை நாள் ஆயிடுச்சு? அதுக்கப்புறம் 5 நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் எலியா எதை பார்த்தே பயந்துட்டு இருக்கிறாரு? அவர் சொன்ன வார்த்தையை பார்த்தே பயந்துட்டு இருக்கிறார். நஷ்டமானது என்ன தெரியுங்களா? தேவ சமூகம். இப்போ ஏஞ்சல் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. எலியாவுக்கு ஃபீலே வரல. ஏஞ்சல் கொடுத்தா குத்துன்னு போட்டான், அவனுக்குன்னா என் பிரச்சனை தெரியுமா? சர்ச்சில் பாஸ்டர் வார்த்தையை கொடுத்தா குத்துன்னு போட்டா அவருக்குன்னா என் பிரச்சனை தெரியுமா? வார்த்தை வருது, சாப்பாடு வருது, எலியா சாப்பிட்டு தூங்குறார். அதை ரிசீவ் பண்ணி அவரோட உற்சாகமே வரல அவருக்குள்ள. கடைசியில் கெபிக்கு போறார். கெபிக்கில் தேவன் இருக்கிறத சந்திக்கிறதுக்காக போல, டயர்டாகி பட்டுன்னு தூங்கறதுக்காக கெபிக்கு போறார். ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? சரி எலியா, நீ தூங்கு, நீ ரொம்ப வெக்ஸ் ஆகிட்ட, நீ தூங்கு அப்படின்னு நைட்டெல்லாம் தூங்க வச்சுட்டு அந்த விடியங்காலில் வரும்போது பேசுகிறார். எலியா, என்னப்பா வேலை உனக்கு இங்கே அப்படின்றார். அவர் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்க. டைம் இல்லை அதெல்லாம் சொல்கிறதுக்கு. ஆண்டவரே, உங்களுக்காக வெகு பக்தி வைராகியமாக இருந்தேன், எல்லாரையும் கொண்டுட்டா, என்னையும் கொல்ல பார்க்குறா, நீங்களும் அலோவ் பண்ணிட்டீங்கன்றதை சொல்லாமல் சொல்கிறார். இப்போ ஆண்டவர் நான் சொல்கிறேன், எலியா வந்து என் சமூகத்தை நில்லு. ஏன் தெரியுமா சமூகத்தை நிற்க சொன்னார்? கெபியில் நைட்டெல்லாம் வெயிட் பண்ணி பேசின ஆண்டவருக்கு அங்கேயே பேச தெரியாதா? ஏன் சொன்னார்னா, எலியா உன் அடையாளம் என் சமூகத்தில் நிற்கிறது. ஆனால் இப்போ நீ என்ன பண்ண தெரியுமா? என் சமூகத்தில் நிற்கலை. ஏன் தெரியுமா? பயம். என் வல்லமையை விட எசபேலின் வல்லமை பெருசுன்னு நீ நினச்சிட்ட எலியா, உன் விசுவாசம் போயிடுச்சு, மறுபடியும் வந்து என் சமூகத்தை நில்லுன்றார். நிறைய சமயத்தில் நம்ம ஏங்க பயப்படுறோம்? கர்த்தருடைய வல்லமையை விட வியாதிக்கு வல்லமை பெருசுன்னு நினைக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையை விட பிசாசின் வல்லமை பெருசுன்னு நினைக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை விட யாரோ செஞ்சு வைக்கிற பில்லி சூனியத்துக்கு வல்லமை பெருசுன்னு நினைக்கிறோம். அதனால தான் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? பயப்படுறோம். பயந்தா என்ன ஆயிடுச்சு? விசுவாசம் போயிடுச்சு. விசுவாசம் போயிடுச்சுன்னா நிச்சயமாக ஆவிக்குரிய மரணம் வந்துடும். கர்த்தரை விட்டு பிரிஞ்சுட்டு இருப்போம். எலியாவே பிரிஞ்சாரே. எலியாவால் தேவ சமூகத்தில் நிற்க முடியல. வா எலியான்னா வரமாட்ட ஆண்டவரேன்னு புலம்பினேக்கிறார். ஆண்டவர் வந்து அக்னி சுழல் காற்று எல்லாம் போன அப்புறம் ஒரு மெல்லிய சத்தம் வருது. அதுக்கு மேலே அவரால் நிற்க முடியும். இந்த மெல்லிய சத்தத்துக்கு முன்னாடி அவரால் நிற்க முடியல. அந்த சத்தம் என்னவோ பண்ணுது, எலியாவை போட்டு உருட்டி பெரட்டுது. கடைசியில் முக்காடை போட்டு ஓடி வந்து நிற்கிறார்.
நின்னதுக்கு அப்புறமாவது தேவ சமூகத்தை நின்ட்டாரே நார்மலான கேட்டால் கிடையாது. நீங்கள் வாசித்து பாருங்க, முன்னாடி குகைக்குள்ள என்ன புலம்புனாரோ அந்த வசனம் அச்சு பிரகாரம் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். எலியா பேசுறாரு, வெகு பக்தி வைராகியமா இருந்த ஆண்டவரே, எப்படி இருந்தா தெரியுமா உங்களுக்காக, விட்டீங்களே அவகிட்ட, அவ எனக்கு கொல்றதுக்கு வரலாம், அதுக்கு நீங்களே கொண்டிருக்கலாமே. அவர் பாட்டுக்கு புலம்புறார். ஆண்டவர் சொல்றாரு, எலியா உனக்கு 3 வேலை வச்சிருக்கேன். சீரியாவின் மேல ஆசைகள் அபிஷேகம் பண்ணு, உன் ஸ்தானத்துல எலிசா அபிஷேகம் பண்ணு, இஸ்ரவேல் மேல யெகூ அபிஷேகம் பண்ணுன்றார். என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் மேல யெகூ அபிஷேகம் பண்ணு அப்படின்னா இஸ்ரவேல்ல ராணியா இருக்கிற எசபேல் இனி இருக்க மாட்டான்றதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஆண்டவர் தான் சொல்றாரு, டே எலியா, நான் முடிச்சிட்ட விஷயத்துக்காக நீ இன்னும் பயந்துட்டு இருக்கிற. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, சிலுவையில ஜெயிச்சிட்ட விஷயத்துக்காக இன்னும் பயப்படுறீங்க. உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் சிலுவையில ஃபினிஷ் பண்ணிட்டார். 24 ஹவர்ஸ்ல அவ கொல்றன்னு சொன்னா கொல்ல முடிஞ்சுதா? ஜீசஸை கொல்லான்னு பிசாசு நினைச்சா முடிஞ்சுதா? அவன் நினைச்ச எதுவுமே முடியல. ஆனா அவன் கடைசி வரைக்கும் பயமுறுத்தியே உங்களை டென்ஷன் ஸ்டேட்லயே வச்சிருப்பான். இது அவனுடைய தந்திரம். இது எசபேல் ஆவியின் தந்திரம். இதை ஜெயிக்கணும்னா கண்மூடித்தனமா கர்த்தரை நம்புங்க. நடக்கவே நடக்காதுனா கூட நம்புங்க. இன்னும் லாஸ்ட் மினிட் இருக்கு, நான் நம்புறேன், லாஸ்ட் மினிட் நான் நம்புறேன். நீங்க கண்மூடித்தனமா கர்த்தரை நம்புங்க, அந்த ஆவியை ஜெயிச்சிருவீங்க. அது உங்களுக்குள்ள பயம் கொடுத்து தான் உங்களை தோக்கடிக்க பார்க்குது. யாருக்கோ செஞ்ச, யாருக்கோ நடக்காத சில காரியத்தை கொண்டு வந்து உங்களுக்கு காமிச்சு உனக்கும் நடக்காதுன்னு சொல்லுது. நீங்க சொல்லுங்க, யாருக்கோ நடக்காம போகலாம், எனக்கு நடக்காம இருக்காது. நான் அவருடைய பிள்ளை. இந்த கொரோனா டைம்ல எனக்கு ரொம்ப பயம். அப்பதான் குழந்தை கிரேசி பிறந்திருக்கா, பச்சை உடம்பு, அந்த கோல்டுலாம் நமக்கு அட்டாக் ஆச்சு, நம்ம செத்துருவோம் போல இருக்கு அப்படின்னு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிறைய பேர் இந்த பிரெக்னன்சி ஜேர்னில செத்துட்டாங்கலாம் கேள்விப்பட்டுட்டேன்னா எனக்கு அந்த பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாள் நம்ம தலைமை பாஸ்டர் ஆன்லைன்ல இந்த மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறார். அவர் என்ன சொன்னாரு, ஒரு பர்ஸ் எடுத்துட்டார். ஒரு பர்ஸ் எடுத்து ஒரு கர்ச்சீஃப்ல வச்சு என்ன பண்ணிட்டார், அந்த பர்ஸை மூடிட்டு அந்த கர்ச்சீஃப்குள்ள இருக்கிற அந்த பர்ஸை எடுத்து கைக்குள்ள வச்சுட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு என் கையை ஷேக் பண்ணி உள்ள இருக்கிற பர்ஸ்ல இருக்கிற காசை எடு அப்படின்னார். அவன் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தான், பாஸ்டருக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சுதான், ஆனாலும் ஒரு ஸ்ட்ராங்கா பிடிச்சாரு, அவனால எடுக்கவே முடியல. அப்ப சொன்னார், என்ன தெரியுமா, உள்ள இருக்கிற பணம் விலையேற பெற்றது இல்லையா, அதை எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற கையை நீ டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னார். மேல இருக்கிற கையை என்ன பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணணும். இப்ப சொல்லுங்க, கர்த்தருடைய கையை டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஒருத்தன் வாழ்வானா? எங்க இருக்கீங்க தெரியுமா? அவர் கண்ணுக்குள்ள இருக்கிறீங்க. அவரை டிஸ்டர்ப் பண்ணாம உங்களை சாத்தானால தொடவே முடியாது. மீறி ஒரு பிரச்சனை வந்திருக்கா, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். கேளுங்க, அப்பா ஏதாவது சோதனையா இல்லை நான் பண்ண தப்பா கேளுங்க. பண்ணது தப்புன்னு சொன்னாருன்னா, ஏன்பா எவ்வளவு தப்பானாலும் நீங்க தான் காப்பாற்றணும், இப்பயும் காப்பாத்துங்கன்னு கேளுங்க. சோதனைனா தாங்கிக்கொள்ள கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க, முடிஞ்சிருச்சு. மற்றபடி எனக்கு ஏன் இப்படி, ஆண்டரியா எனக்கு மட்டும் செய்யல, பரவாயில்ல எல்லாருக்கும் செய்யல, குறை சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா தேவனுடைய கோபத்தை தூண்டிட்டே இருக்கிறோம். யோசிச்சுக்கோங்க, நான் இப்ப சொல்றதுதான். என்னை எப்பயுமே நினைப்பேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், என் பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் போது எனக்கு அந்த பர்சும் கையும் ஞாபகம் வரும். என் கையை டிஸ்டர்ப் பண்ணாம உள்ள இருக்கிற காசை எடுக்க முடியாது அப்படின்னா, பாஸ்டர் மனிதர், அவருக்கு ஏஜுமே ஆயிடுச்சு, ஆனாலும் அவர் கையில இருந்து உள்ள இருக்கிற காசை எடுக்க முடியல. கர்த்தர் எப்படிங்க உங்களை விட்டுருவாரு? ஜீவனையே கொடுத்திருக்கிறார், உங்களை அப்படி கண்மணி போல வச்சிருக்கிறார். நிச்சயமா பிசாசு கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். நான் திரும்பவும் சொல்றேன், ஏதோ பிரச்சனை பயப்படுறீங்களா கேளுங்க, அப்பா என் தப்புனால வந்துச்சா எனக்கு சொல்லுங்கப்பா, நான் திருத்திக்கிட்டா உடனே மாத்திருவார். அதை இல்ல நான் அனுமதிக்கிற பாதையா அப்படின்னா சொல்லுங்கப்பா, கிருபை தாங்க தாண்டி போறதுக்கு. நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதை ஜெயிச்சிருவீங்க. பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. லாஸ்டா இந்த எசபேலின் ஆவி என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை பொய் சொல்ல தூண்டும். பொய் சொல்றதுக்கு உங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கும். இது எசபேலின் ஆவியின் மிகப்பெரிய தந்திரம். நாங்கள் பைபிள் உங்களுக்கு காட்ட டைம் இல்லை, நான் சொல்ற ரெஃபரன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. 1 ராஜாக்கள் 21:7-10 வரைக்கும் இருக்கிற வசனம். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த எசபேலுக்கு யார் ஹஸ்பண்ட்னா, ஆகாப்ன்றது ஹஸ்பண்ட். இது ஆவின்றது போராடுது. மற்றபடி எசபேல்ன்ற ஒரு கேரக்டராகவே வாழ்ந்தா பைபிள் நாட்கள்ல. அவளுடைய ஹஸ்பண்ட் பேர் என்ன, ஆகாப். இந்த ஆகாப் ராஜா ஒரு ஆசைப்பட்டான். நம்ம பாஸ்டர் ஏற்கனவே டீச் பண்ணியிருக்கிறேன், நான் திரும்ப ரீகால் பண்றேன். அவங்களுடைய அரண்மனைக்கு பக்கத்துல நாபோத் அப்படின்ற மனுஷனுடைய திராட்சை தோட்டம் இருக்குதான். இந்த ஆகாபுக்கு என்ன ஆசைன்னா, ஒரு கீரை கொள்ளைய செய்யணும், ஒரு கீரை கொல்லி வைக்கணும். அதுக்கு என் வீட்டுக்கு பக்கத்துலயே இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எட்டி பார்த்தா அது நாபோத்துடைய நிலமா இருக்கு. அங்க என்ன இருக்கு, திராட்சை தோட்டம் இருக்கு. உடனே இவன் என்ன பண்றான், அந்த ஆகாப் நாபோத் கிட்ட கேட்கறான், எப்பா அது கொடு, உனக்கு வேற இடம் தரேன், அங்க போய் நீ வச்சுக்கோ, அந்த இடத்த எனக்கு கூட, நான் கீரை வச்சுக்கிறேன் அப்படின்றான். நாபோத் கொடுக்க மாட்டேன்ட்டான். அப்படி கொடுக்க கூடாது, அவங்க சட்டம் அது, அதனால நாபோத் கொடுக்க மாட்டேன்ட்டான். இப்போ இவனுக்கு ரொம்ப கோவம் சின்ன பிள்ளை மாதிரி கோச்சின்னு போய் பெட்ல உட்காந்து அழுதுனுக்குறான் சாப்பிடாம. எசபேலுக்கு யார் அது என் ஹஸ்பண்ட் கிட்டே போராடினது அப்படின்னு அவன் வரா. என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டவனே, இந்த மாதிரி அந்த பிளக்கா பையன் எனக்கு என்ன சொல்லிட்டான், கீரை கொள்ளைக்கு தரமாட்டேன்ட்டான் அப்படின்னு சொல்லி இவன் புலம்புனதும் இவன் என்ன பண்ண தெரியுங்களா, நீ போய் சாப்பிடு, உனக்கு என்ன தேவையோ நான் செய்யறேன் அப்படின்னா சொல்லிட்டு என்ன பண்ண தெரியுமா, அவன் நேரா போய் ஒரு லெட்டர் எழுதினான். யாருக்கு தெரியுமா, அங்க இருக்கிற மூப்பர்களுக்கு. என்ன லெட்டர் எழுதினா அப்படின்னா,
இவன் தப்பு செஞ்சான் அப்படின்னு சொல்லி இன்ன மாதிரி தேவனை தூஷித்தான், ராஜாவை தூஷித்தான்னு சொல்லி இவன் மேல ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இவனை கல்லெறிஞ்சு கொன்றுங்க அப்படின்னு சொன்னான். இந்த பொய் சொல்றதுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது யாரு? எசபேல். நான் இன்னைக்கும் சொல்றேன், உங்க வாயிலிருந்து ஒரு பொய் வருது அப்படின்னா நீங்களா உங்க சுயமா அந்த பொய்யை பேசுறதே கிடையாது. ஏன்னா வேதத்துல இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, பொய் பேசும்பொழுது பொய் பேசுகிறவன் பிசாசுக்கு பிள்ளையா இருக்கிறானா. அவன் பொய் பேசும்பொழுது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறானா. பிசாசு எதுல இருந்து எடுத்து பேசுறானா? அவனுடைய சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறானா. பொய் யாருடைய சொந்தம்? அப்ப அங்க நீங்க பொய் பேசினா யார்கிட்ட இருந்து வாங்கி பேசுறீங்க? நீங்க பொய் பேசுறதுக்கு யார் ஸ்கெட்ச் போட்டு தரது? எசபேலின் ஆவி என்ன பண்ணுச்சு? அந்த மூப்பர்கள் பொய் சொல்லி ஒரு மனுஷன் அநியாயமா கொள்றதுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துச்சு. அப்ப உங்க வாழ்க்கையில் அது என்ன பண்ணும் தெரியுமா? நீங்க இப்படி பொய் சொல்றதுக்கு உங்களை ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஐயோ இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியக்கூடாது, என்ன பண்ணலான்னு யோசிச்சது உங்க மைண்டுக்குள்ள 10 ஐடியா ஞாபகம் வரும். அதுல ஒரு ஐடியா யோசிச்சு இல்லை இப்படி பண்ணா மாட்டிக்கவே போது அதுக்கு மறுபடியும் ஒரு ஐடியா ஞாபகம் வரும். வந்திருக்குங்களா? நீங்க வாலிப பிள்ளைன்னு ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்களே, பெரியவங்க. நான்லாம் யோசிச்சிருக்கேன் சின்ன வயசுல, பொய் சொல்லக்கூடாதுன்னு தீர்மானம் பண்றதுக்கு முன்னாடி இந்த நாட்கள்ல நல்ல ஐடியாஸ் வரும், நிறைய ஐடியாஸ் வரும். ஓகே இப்படி சொல்லிட்டா தப்பிச்சிருவோம், அப்படியே தப்பிச்சிருவோம். இது எசபேலின் ஆவியின் தந்திரம். நீங்க சொல்லலாம், சிஸ்டர் நீங்க சொன்ன பொருளாசை இல்லை, விக்கிரக ஆராதனை இல்லை, வேசித்தனம் இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லை சிஸ்டர்ன்றீங்களா? பொய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் அந்த ஆவி உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நான் ஏன் திரும்ப இந்த ஆவியை பற்றி திரும்ப டீச் பண்ணுறேன்? நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றுத்துக்கு இடம் கொடுத்தாலும் அங்கே பெர்கமோ சபையில் எப்படி சாத்தானின் சிங்காசனம் இருந்ததோ அது போல் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சாத்தானின் சிங்காசனம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ துதி ஏறெடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர் தேவன் கிடையாது, பிசாசு. நீங்க எவ்வளவு ஊழியங்கள் செய்தாலும் அதை ரிசீவ் பண்ண போகிறது தேவன் கிடையாது, பிசாசு. நான் பொய் சொல்லுவேன் ஆனாலும் ஊழியம் பண்ணுவான்னீங்கன்னா எசபேலின் ஆவிக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்க. தேவனுக்கு ஊழியம் பண்ணா அதற்குண்டான பலனை பார்ப்பீங்க அப்படின்னா பிசாசுக்கு ஊழியம் பண்ணா அதற்குண்டான பலனை பார்க்க வைப்பான். இந்த ஆவி என்ன பண்ணுறது தெரியுமா? ஆகாப் வந்து எசபேல் கூடவே இருக்கிறதுனால அவன் ஆசைப்பட்டதெல்லாம் சொடக்கு போற டைம்ல அவனுக்கு வாங்கி கொடுக்குது. நீங்க பாத்தீங்களா? அவன் என்ன ஆசைப்பட்டான்? அந்த நிலத்தை ஆசைப்பட்டான். அவன் என்ன பண்ணான்? உடனே சொடக்கு போற டைம்ல அதை வாங்கி கொடுத்தா. இந்த ஆவிக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க ஆசைப்படுறதெல்லாம் இந்த ஆவி செய்யும். பொருளாசைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க நினைக்கிறதுலாம் உங்களுக்கு கிடைக்கும். விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனத்துக்கும் இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க நினைக்கிறதுலாம் உங்களுக்கு கிடைக்கும். பொய்க்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா, தந்திரமான வார்த்தைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க நினைக்கிறதுலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா கொடுத்துட்டு இருக்கிறது யார் தெரியுமா? கர்த்தர் கிடையாது. யார்? இப்ப இந்த ஆகாப் கேட்ட இடம் அவனுக்கு கிடைச்சதா கிடைக்கலங்களாங்க? கிடைச்சது. கொடுத்தது யார்? பிசாசு. ஏசபேல் கொடுத்தா. ஆகாபுடைய முடிவு என்ன தெரியுமா? அவனுடைய ரத்தத்தை அவன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சாவும் போது ஊர்ல செத்தா நாய் தின்னும், வெளியே செத்தா பறவை தின்னும். சரீரத்தை, ரத்தத்தை நாய் நக்கும். இது என்ன தெரியுமா? அவன் மேல சொல்லப்பட்ட சாபமான வார்த்தை. எதனால தெரியுமா? எசபேலுக்கு அவன் வாழ்க்கையில் அவன் இடம் கொடுத்ததுனால. நம்ம வாழ்க்கையில இந்த எசபேலுக்கு நம்ம இடம் கொடுத்து உட்காந்துருக்கிறோம் அப்படின்னா, நான் திரும்ப சொல்றேன், இதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இருக்குன்னா கூட உங்களுடைய முடிவு, நம்முடைய முடிவு நம்ம வாழ்க்கையில் இது இருந்துச்சுன்னா எங்க போய் சேராது? நித்தியத்துக்கு போய் சேராது. இந்த ஆகாப் கடைசியில கொஞ்சம் ரொம்ப தாழ்த்திட்டான் தன்னை. அதனால ஆண்டு போனா போட்டான்னு சொல்லிட்டு அவன் சரீரத்தை கல்லறைக்குள்ள வச்சாரு. ஆனாலும் ரத்தத்தை கழுவும் போது அந்த ரத்தத்தை நாய்கள் நக்குச்சு, தீர்க்கதரிசனம் நிறைவேறுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம இவ்வளோ சர்ச்சுக்கு வர்றதும் இவ்வளோ பரிசுத்தமா வாழறதுக்கு பிரயாசப்படுறதும், சண்டே ஆனால் நிம்மதியாக அவன் போயிட்டு சாப்பிட்டு தூங்குறான். நம்ம வந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஏன் தெரியுங்களா? நித்தியத்துக்கு போகணுன்றதுக்காக தான். நித்தியத்தையே கேள்விக்குறியாக்குற இந்த மாதிரி சுபாவங்கள் நம்ம கிட்ட இருக்குன்னா இவைகளுக்கு விலக வேண்டியது நம்முடைய தலையாய கடமையா இருக்கு. நான் உங்களுக்கு லாஸ்ட் சம்மரி மாதிரி அந்த விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். எசபேலின் ஆவி எங்க இருக்கு? சாத்தானுடைய சிங்காசனம் எங்க இருக்கோ அங்க எசபேலின் ஆவி போராடும். சரிங்களா? அதை யார் வெறுக்கிறது? கர்த்தர் வெறுக்கிறார். இப்போ இந்த சாத்தானுடைய சிங்காசனத்துக்கு இடம் கொடுக்குற மாதிரி நம்ம செய்யற காரியங்கள் என்ன? முதலாவது விக்கிரக ஆராதனை. அப்படின்னா பொருளாசை. லைஃப்ல எந்த இடத்துல விக்கிரக ஆராதனையோ பொருளாசை இருந்தாலும் என்ன பண்ணணும்? விவேகி ஆபத்தை கண்டு ஒளிந்து கொள்ளுகிறான், பேதையோ நெடுக்க போய் தண்டிக்கப்படுகிறான். என்ன பண்ணணும்? விக்கிரக ஆராதனை அங்க நடக்குதா, உங்க வீட்டில் நடக்குதா, உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்களா, ஓடிடணும் அங்க இருந்து. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்துல வேற யாரோ உங்களை வலிய கூப்பிடுறாங்களா, அங்கிருந்து வாலண்டரி அதை கட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அடுத்தது வேசித்தனத்தை எப்படி ஜெயிக்கணும்? நீங்க கர்த்தரோட பண்ண உடன்படிக்கையிலையும் உங்க கணவனோட மனைவியோட பண்ண உடன்படிக்கையிலையும் உண்மையா இருக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கும்பொழுது அதை ஜெயிச்சிருவீங்க. தந்திரமான வார்த்தையை ஜெயிக்க என்ன பண்ணணும்? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லணும். மிஞ்சினது எல்லாமே எசபேலால உண்டானது. ஏன்னா மிஞ்சினது எல்லாமே பொய்யா தான் வரும். அதை யார் ஸ்கெட்ச் போட்டு தரா? எசபேல் ஸ்கெட்ச் போட்டு தரா. பயமுறுத்தும் வார்த்தைகள் வரும்பொழுது உங்க விசுவாசம் எனும் கேடகத்தை பிரித்து கொள்ளுங்க. அதை பிடிச்சிங்க அப்படின்னா அந்த பயம் உங்களை சேதப்படுத்தாது. மறுபடியும் சொல்றேன், ஆண்டவருடைய கையை டிஸ்டர்ப் பண்ணாம உள்ள இருக்கிற நம்மள என்ன பண்ண முடியாது, அதனால
தொட முடியாது என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இது எல்லாத்தையும் எசபேல் எங்க பேசுவானா, உங்க இன்னர் மேன் கிட்ட பேசுவா, உங்க ஆத்மா கிட்ட பேசுவா. உங்க வீட்டுக்குள்ள யாரோ தூக்கி போட்ட பிரியாணி போட்டது நீங்க சத்தியமா தொட மாட்டீங்க அப்படின்னா, இந்த பிசாசு தூக்கி போடுற வார்த்தைகளை நீங்க தொடக்கூடாது அப்படின்னா இந்த வார்த்தைகளால உங்க இருதயத்தை நீங்க நிரப்பி வச்சிருக்கணும். எப்பெல்லாம் இந்த வேர்டை உங்களுக்குள்ள ஃபில் பண்ணாம கேப் கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் எசபேலின் வார்த்தை ஏதாவது ஒரு ரூபத்துல உங்க வாழ்க்கையில வரும் என்பது நீங்க தெரிந்து கொள்ளணும். நம்ம அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். நம்ம தேவனிடத்துல கேட்க போகிறோம், ஆண்டவரே இந்த தந்திரத்துக்கெல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு காட்டி கொடுத்துருக்கீங்களே, எங்க மேல நினைவா, எங்க மேல பாசமா, இதெல்லாம் எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, இதையெல்லாம் நாங்க ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நம்ம கேட்க போகிறோம். இதெல்லாம் மாம்சமா ஜெயிக்க முடியாது. நம்ம மாம்சத்துல பலவீனம் உள்ளவர்கள் வேத வசனமே நமக்கு சொல்லுது. கர்த்தருடைய ஆவியானவர் வரும்பொழுது சீஷர்கள் எல்லா விதமான ஆவிக்குரிய போராட்டத்தையும் ஜெயித்தாங்க. நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் அழைக்க போகிறோம். ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த எசபேலின் ஆவி எங்களை ஆளக்கூடாது. கர்த்தர் உங்களை பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில பிசாசின் சிங்காசனம், சாத்தானின் சிங்காசனம் இருக்கக்கூடாது. எபேசு சபையை பார்த்து சொன்னது போல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லணும், இதோ நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கையை நீயும் வெறுக்கிறபடினால என்னுடைய சிங்காசனம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்குன்னு கர்த்தர் பார்க்கணும். நம்ம ஒப்பு கொடுக்கலாம். நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிற தேவ சமூகத்துல, ஆண்டவரே எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க எங்க வாழ்க்கையில ஆண்டவரே கடந்து வந்து உம்முடைய ஆளுகை எங்க மேல நீங்க வைங்க ஆண்டவரே. இதோ சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுகிறாருன்னு பார்க்கிறோமே. ஆவியானவர் உதவிக்கு அழைங்க. என் வாழ்க்கையில நீங்க கொடியேற்றுங்கப்பா, நீங்க ஜெயித்த சிங்காசனத்துல நீங்க வாங்கப்பான்னு சொல்லி நீங்க அப்படியே கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி அப்படியே எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய எச்சரிப்பின் செய்தியே நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிறார். விக்கிரக ஆராதனையோடு கூட நமக்கு சம்பந்தம் உண்டா? ஒரு ஆவிக்குரிய மனிதன் விக்கிரகத்தோடு கூட சம்பந்தம் வைக்கக்கூடாது என்று நமக்கு இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் நமக்கு போதித்திருக்கிறார். எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? கொஞ்ச நேரம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகனும், என் பேச்செல்லாம் உமதாகனும், நாள் முழுதும் வழி நடத்தும் விருப்பம் என்னில் செயல்படுத்தும். எல்லாம் ஒப்பு கொடுங்க. நாள் முழுதும் வழி நடத்தும் விருப்பம் என்னில் செயல்படுத்தும். ஆளுகை செய். அப்படியே விட்டு கொடுங்க, எல்லாம் விட்டு கொடுங்க, உங்க இருதயத்தை விட்டு கொடுங்க. ஒரு நிமிஷம் உங்களை நீங்க அப்படியே சோதிச்சு பாருங்க. ஆண்டவரே, இந்த பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனைகளுக்குள்ள இருக்கிறதா? அன்று தந்திரமாய் பேசுகிற அன்று இந்த பேச்சு, ஆண்டவரே எங்களை மற்றவங்க நல்லவங்கன்னு நினைக்கணுன்றதுக்காக, அன்றே மற்றவங்களை நாங்கள் காயப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக, ஆண்டவரே அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அப்படியே தந்திரமாய் பேசுகிற ஆண்டவரே கர்த்தாவே, அப்பாவா ஆண்டவரே, அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்குள்ள இருக்கான்னு சொல்லி அன்றே கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம சோதிச்சு பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து வீடும் உருவாக்கும். எங்களை உடைச்சிருங்கப்பா. உடைத்து வீடும் உருவாக்கும், பண்படுத்தும், எங்களை பயன்படுத்தும், ஆளுகை செய்யும். உங்களை எண்ணிய ஏசபேல் ஆவி ஆளுகை செய்யக்கூடாது சிஸ்டர், பிரதர். உங்களை எண்ணிய பிழையாமுடைய ஆலோசனைகள் நம்மளை ஆளுகை செய்து விடக்கூடாதுங்க. உங்களை எண்ணிய நிக்கோலாஸ்தாருடைய அந்த மத போதகம் நம்மளை ஆளுகை செய்து கூடாதுங்க. அந்த வழியில நீங்களும் நான் நடந்துடக்கூடாதுங்க. உங்களுக்கு எனக்கும் ஒருவர் உண்டு, நம்முடைய இரட்சகராகி இயேசு ஒருவர் உண்டு. அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று. அவர் நம்மளுக்கு ஆலோசனை தந்து நம்மை நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்கிறார். எல்லா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா?
செலுத்துகிறோமா. உமக்கு நன்றி அப்பா. நீர் கொடுத்த ஆலோசனைக்காய் நன்றி அப்பா. இந்த ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இந்த நாள் முதற்கொண்டு எங்களை ஆளுகை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இப்படி கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.